Dear students, நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக 3 lessons கம்ப்ளீட் பண்ணுறோம். ஸோ டுடே onwards we will see the fourth lesson. ஃபோர்த் லெசன் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், ஈஸியான லெசன் கூட கம்பேர் தன் த ப்ரீவியஸ் 3 லெசன்ஸு. நல்லா ரொம்ப இன்ட்ரெஸ்டாகவும் படிக்கலாம். சரி, நம்ம ஆல்ரெடி 3 லெசன் பார்த்துருந்தோம். அது ஒரு கதை மாதிரி நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ சார்ஜ் அப்படிங்கிற குழந்தையே நம்ம பேசியிருந்தோம், ஞாபகம் இருக்குங்களா? சார்ஜுங்கிற ஒரு குழந்தை மாதிரி, அது ஒரு பர்த் பேபி, அதோட கேரக்டர்லாம் நம்ம பார்த்தோம். எலக்ட்ரோஸ்டாட்டிக்கில் ஒரு குழந்தையோட கேரக்டர்லாம் நம்ம தெரிஞ்சிட்டோம். ஹைட்டு, வெயிட் எவ்வளவு, அந்த மாதிரி எலக்ட்ரிஃபிட்னா என்ன, பொட்டன்ஷியல்னா என்ன, அந்த மாதிரி பேசிக் குவான்டிட்டி தெரிஞ்சிருந்தோம். சார்ஜுங்கிற குழந்தையோட கேரக்டர். அந்த சார்ஜுங்கிற குழந்தை என்ன பண்ணிச்சு, கொஞ்சம் நாளாக வளர்ந்துட்டு அங்கேயும் இங்கேயும் நகர ஆரம்பிச்சிச்சு. நகர்ந்தாலே அது பேர் என்னது, கரண்ட்டு. இப்போ கரண்ட் அழைச்சிட்டு அது நகரும் போது என்னென்ன பிரச்சனைலாம் சந்திச்சிச்சு, ரெசிஸ்டன்ஸாக என்ன, ரெசிஸ்டிவிட்டினா என்ன, அது என்னென்ன எஃபெக்டாக கொடுத்துச்சு, அது எல்லாமே என்ன பண்ணோம், செகண்ட் லெசனில் பார்த்தோம். ஓகேங்களா? அப்போ அந்த குழந்தைக்கு வேறு என்ன கேரக்டர் இருக்குது அப்படிங்கிறத இன்னும் அனலைஸ் பண்ணாங்க. ஸ்கூல் போனோன்னு இன்னும் கேரக்டர் அனலைஸ் பண்ணுறாங்க. அப்படி பார்க்கும்போது மேக்னெட்டிக் கேரக்டரும் இருக்குது. ஸோ அப்போ மேக்னட்டிசம், மேக்னெட்டிக் கரண்ட்டு, ஸோ இதெல்லாமே அப்படியே கோர்வையாக இருக்குது பாருங்கள். ஸோ அந்த தியரி பற்றி பார்த்துருந்தோம். இப்போ அந்த குழந்த இருக்குல்ல, சார்ஜ், அதோடய எஃபெக்ட் எல்லாமே முடிஞ்சு இப்போ என்ன ஆகிடுச்சி, ஸ்கூல்லாம் முடிச்சு காலேஜ் போயிடுது, காலேஜ் லெவலுக்கு வந்துடுது. அப்போ அதோட முழு திறமையை நம்மளுக்கு வெளியில் கொண்டு வரணும். இது வரைக்கும் ஜஸ்ட்டு இருக்கிறத படித்தா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. இப்போ ஒரு சொசைட்டிக்குள்ளே போகும்போது என்ன பண்ணோம், அதோட முழு கேரக்டரும் தெரியும், அதோட நாலேஜை என்ன பண்ண போகிறோம், இப்போ அப்ளிகேஷனாக மாற்ற போகிறோம். இப்போ நம்ம எதுக்கு படிக்கிறோம், படித்து ஒரு நல்ல ஜாபுக்கு போக போகிறோம். அந்த மாதிரி இப்போ இந்த சார்ஜை பற்றி எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டோம், அதுக்கு எல்லா கேரக்டர் இருக்குங்கிறது புரிஞ்சு போச்சு. இப்போ இது எப்படி அப்ளிகேஷனாக மாற்றுறது, அந்த அப்ளிகேஷனாக மாற்ற போகிறது தான் ஃபோர்த்து லெசன். ஓகேவா? சார்ஜோட அப்ளிகேஷன் என்ன, ஓகேவா? ஸோ அதை நம்ம ஃபோர்த் லெசனாக பார்க்க போகிறோம். அப்படியே நம்ம உள்ளே போவோம். ஓகே, ஃபோர்த் லெசன் டைட்டில் பார்த்திங்கன்னா எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இண்டக்ஷன் அண்டு ஆல்டர்னேட்டிவ் கரண்ட். ஓகே, ரொம்ப ஈஸியான டாபிக். 2 தான் கண்டென்ட்டாக இருக்குது பாருங்கள். எலக்ட்ரோமேட்டிக் இண்டக்ஷன் ஒன்று இருக்குது, அண்டு ஆல்டர்னேட்டிவ் கரண்ட் இருக்குது. ஃபஸ்ட் லெசன் நம்ம ஒன்று படிச்சிருப்போம் இதே மாதிரி, இந்த எலக்ட்ரோஸ்டாட்டிக் இண்டக்ஷன். வெரி குட். இதையும் குழப்பிக்கக்கூடாது. எலக்ட்ரோஸ்டாட்டிக் இண்டக்ஷன், ஒரு பொருளை தொடாமலே சார்ஜ் பண்ணோம்னா அது பேர் எலக்ட்ரோஸ்டாட்டிக் இண்டக்ஷன். ஓகேங்களா? எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இண்டக்ஷனுங்கிறது இந்த லெசனில் இருக்குது, அதனால் டோன்ட் கன்ஃபியூஸ் வித் தம். ஸோ இந்த லெசனில் எலக்ட்ரோமேட்டிக் இண்டக்ஷனாக என்னென்னு ஒரு பார்ட்டு போகும். அதுக்கப்புறம் ஆல்டர்னேட்டிவ் கரண்ட். நம்ம கரண்ட்லேயே 2 விதமான கரண்ட் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. டிசி, ஏசின்னு சொல்லுவாங்க. டிசி, ஏசி. நம்ம பேட்டரியில் கிடைக்கிறது டிசி, டைரக்ட் கரண்ட்டு. இப்போ நம்ம வீட்டிலலாம் யூஸ் பண்ணுறது ஏசி, ஆல்டர்னேட்டிவ் கரண்ட். ஏசினா நீங்கள் ஏர் கூலர் நினச்சிக்காதீங்க, ஏசினா ஆல்டர்னேட்டிவ் கரண்ட். ஓகேவா? அதை தான் நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுறோம். ஸோ இது 2த்தை பற்றி நம்ம இந்த லெசனில் பார்க்குறோம். எலக்ட்ரோமேட்டிக் இண்டக்ஷன்னா என்ன, அது எப்படி கண்டுபிடிச்சாங்க, அதுதான் இந்த கிளாஸில் நம்ம பார்க்க போகிறோம். அப்புறம் அது சம்மந்தமான இன்னும் பல விஷயங்கள் பார்த்துட்டு செகண்ட் பார்ட் ஆல்டர்னேட்டிவ் கரண்ட். ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த ஏரியா. ஓகேவா? ரைட். இப்போ இந்த லெசனோட ஐடியாஸ் எப்படி அவங்களுக்கு கிடைக்குதுன்னா, இப்போ நம்ம தேர்ட் லெசன் டைட்டில் என்னம்மா, மேக்னட்டிசம் அண்ட் மேக்னெட்டிக் எஃபெக்ட்ஸ் ஆஃப் கரண்ட். எஸ், மேக்னட்டிசம், மேக்னெட்டிக் எஃபெக்ட் ஆஃப் கரண்ட். அதாவது ஒரு கரண்ட் கேரிங் கண்டக்டர் இருக்குது, ஒரு ஒயர் இருக்குது, அதில் கரண்ட் பாஸ் ஆகுது. கரண்ட்டை சுற்றி என்ன இருக்கும், கண்டிப்பாக மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கும். கரெக்டாக? அப்போ கரண்ட் அனுப்பிச்சா மேக்னெட்டிக் ஃபீல்டு ப்ரொடியூஸ் ஆகுது. தட் இஸ் அ பாயிண்ட் இன் த தேர்ட் லெசன். wherever we will pass a current it will produce a magnetic field அப்படிங்கிறது தான் தேர்ட் லெசனோட ஐடியா. நம்ம ஃபிசிக்ஸ் படிக்கக்கூடிய பீப்புள் எப்பொழுதும் என்ன பண்ணுவாங்கன்னா கான்வர்ஸ் திங்கிங்கோட இருப்பாங்களாம். கான்வர்ஸ் எஃபெக்டாக திங்க் பண்ணி பார்ப்பாங்க. அதாவது தமிழில் சொல்லுவாங்க, மாற்றி யோசி. ஒரு விஷயத்தை அப்படியே பார்க்காம கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக யோசிச்சு பார்க்குறோம், இல்லை அப்படியே ஆப்போசிட்டாக யோசிச்சு பார்க்குறோம். இப்படி இருந்தால் அப்படி நடக்குது, அப்படி இருந்தால் எப்படி நடக்கும் அப்படிங்கிற மாதிரி. இப்போ கரண்ட்டு பாஸ் பண்ணால் மேக்னெட்டிக் ஃபீல்டு ப்ரொடியூஸ் ஆகுது. ஓகேவா? அப்போ மேக்னெட்டிக் ஃபீல்டை சேஞ்ச் பண்ணால் கரண்ட்டு ப்ரொடியூஸ் ஆகுமா, மேக்னெட்டிக் ஃபீல்டை வச்சுட்டு கரண்ட்டை ப்ரொடியூஸ் பண்ண முடியுமான்னு ஒரு கொஸ்டின் ரைஸ் ஆகுது. அந்த ரிவர்சிபிள் எஃபெக்ட் மாதிரி திங்க் பண்ணி பார்க்குறாங்க. இப்போ வாட்டர் வந்து ஐஸ் கியூபாக பார்க்குறோம், இப்போ ஐஸ் கியூப் வாட்டராக மாறுதா இல்லையா? ஸோ அந்த மாதிரி கரண்ட்டு மேக்னெட்டிக் ஃபீல்டாக மாறும்போது ஒய் மேக்னெட்டிக் ஃபீல்ட் கேனாட் பி ப்ரொடியூஸ் ஆஸ் அ கரண்ட் அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் ரைஸ் ஆகுது. புரியுதாம்மா இது வரைக்கும் சொன்னது? எஸ். அவள் கரண்ட்டை வச்சுக்கிட்டு மேக்னெட்டிக் ஃபீல்டு ப்ரொடியூஸ் பண்ணுறோமே, மேக்னெட்டிக் ஃபீல்டு வச்சுட்டு கரண்ட்டை ப்ரொடியூஸ் பண்ண முடியுமா அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் ரைஸ் ஆகுது. அதுக்கு நிறைய சயின்டிஸ்ட் வந்து ட்ரை பண்ணுறாங்க. எப்படி வந்து நம்ம என்ன பண்ணலாம், மேக்னெட்டிக் ஃபீல்டை வச்சுட்டு கரண்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணலாம் அப்படின்னு நிறையா சயின்டிஸ்ட்டு எல்லோரும் ட்ரை பண்ணுறாங்க.
இந்த போட்டுறாங்க பாருங்கள். ஃபிசிக்ஸிஸ்ட் பிகேன் டு திங்க் கான்வர்ஸ் எஃபெக்ட்டு. ஓகேவா? இஸ் இட் பாசிபிள் டு ப்ரொடியூஸ் த கரண்ட் வித் ஹெல்ப் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்ட்? தட் இஸ் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் திஸ் லெசன். அந்த பாயிண்ட் மட்டும் ரிலே பண்ணிங்கம்மா. மேக்னெட்டிக் ஃபீல்டை வச்சுட்டு கரண்ட்டை ப்ரொடியூஸ் பண்ண முடியுமா அப்படிங்கிறத ட்ரை பண்ணுறாங்க. ஓகேவா? அதில் அதிகமாக ட்ரை பண்ணது யாருன்னு கேட்டிங்கன்னா எல்லா இடத்துலையும் அமெரிக்காக்காரங்க வந்துடுவாங்க. இந்த பாருங்க, ஜோசப் ஹென்ரி யூஎஸ்ஏ, மைக்கேல் ஃபாரடே யூகே. இவங்க 2 பேரும் ஒரே நேரத்தில் சைமல்டேனியஸாக இண்டிபெண்ட்டாக ட்ரை பண்ணியிருக்காங்க. அவர் லண்டனில் இருக்கார், இவர் அமெரிக்காவில் இருக்கார். 2 பேரும் ட்ரை பண்ணிகிட்டே இருக்காங்க. நிறைய பேர் அட்டன் பண்ணுறாங்க. ஓகேவா? அதோட சக்ஸஸ்ஃபுல்லாக இது பண்ணது யாருன்னு கேட்டிங்கன்னா மைக்கேல் ஃபாரடே. 2 பேருக்கு போட்டி, யூஎஸ்ஏக்கும் யூகேக்கும் போட்டி. அதில் ஜெயித்தது யார்? யூகே. மைக்கேல் ஃபாரடே ஜெயிச்சிட்டார். அவர் தான் என்ன பண்ணார், முடியும் மேக்னெட்டிக் ஃபீல்டை வச்சுக்கிட்டு கரண்ட்டை ப்ரொடியூஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சார். அந்த ஃபினோமெனனுக்கு ஒரு பேர் வைக்கிறாரு. தட் இஸ் த எலக்ட்ரோமேக்னெட்டிக் இண்டக்ஷன். எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இண்டக்ஷன் பேரில் இருக்கு பாருங்கள். எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இண்டக்ஷன். மேக்னெட்டிக்கை சேஞ்ச் பண்ணால் எலக்ட்ரோ இன்டியூஸ் ஆகும், கரண்ட் இன்டியூஸ் ஆகும். அதான் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இண்டக்ஷன் அப்படிங்கிறத அவர் கண்டுபிடிக்கிறார். ஓகேவா? அது எந்த இயரில் பாருங்கள், 1831. அந்த இயர்லேயே அவர் கண்டுபிடிச்சார். நல்லா நிறைய ப்ரைஸ் வாங்கியிருக்காரு. அவர் கண்டுபிடிச்சோன்னே தான் பெரிய ரிவால்யூஷன் அடைஞ்சுங்கிறாங்க. ஓகேவா? எப்பொழுதுமே ஒரு கோட் பார்ப்போம். மைக்கேல் ஃபாரடே ஒரு கோட் சொல்லியிருக்காரு பாருங்கள். நேச்சர் இஸ் அவர் கைண்டஸ்ட் ஃப்ரெண்ட் அண்ட் பெஸ்ட் கிரிட்டிக் இன் எக்ஸ்பெரிமெண்டல் சயின்ஸ் இஃப் வி அலோவ் ஒன்லி ஹர் இன்டிமேஷன் டு ஃபால் அன்பயாஸ்ட் ஆன் அவர் மைண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சரி, நம்ம ஃப்ரெண்டுங்க என்ன பண்ணுவாங்க, நம்மளுக்கு நம்ம க்ளோஸ் ஃப்ரெண்ட் எப்போதும் நல்லதானே சொல்லுவாங்க. அவங்க சொல்கிறத அப்படியே கேட்டுக்கிட்டோம் நம்ம லைஃப்பில் ஜெயிச்சிடலாம். ஸோ அந்த மாதிரி இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நம்ம நேச்சர், ஃபிசிக்ஸ்னாலே நேச்சரை பற்றி படிக்கிறது தான். ஸோ நேச்சர் வந்து நம்மளுக்கு ஒரு பெஸ்ட்டு ஃப்ரெண்டு மாதிரி. அது நிறையா சொல்லி தருது எக்ஸ்பெரிமெண்டலாக. நம்ம அதை அப்படியே ஏற்றுக்கிட்டோம்னா என்ன ஆகும், நிறையா ஜெயிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அப்படிங்கிற கோட்டை அவர் சொல்லியிருக்காரு. அதை பார்த்துக்குறோம். ஸோ இந்த லெசனோட எய்ம் வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டை வச்சுக்கிட்டு கரண்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த டாபிக் ஒரு வந்ததுக்கப்புறம் தான், எலக்ட்ரோமேக்னெட்டிக் இண்டக்ஷன் ஒன்று வந்ததுக்கப்புறம் தான் கரண்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணுறது ஈஸியாக இருந்துச்சு. கரண்ட்டை ஈஸியாக ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. அதுக்கு முன்னாடி வரைக்கும் கரண்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணுறது கஷ்டம். சின்ன பேட்டரி வச்சு தான் பண்ணோம். இது ஒரு ஃபினோமினான். ஓகேவா? இவர் ஒரு லெக்சர் இருப்பா. இங்கே பாருங்கள், இங்கே ஒரு அனெக்டோடுன்னு ஒன்று கொடுத்துருக்காங்க பாருங்கள். இது ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது பார்க்க. மைக்கேல் ஃபாரடே வந்து ஒரு லெக்சரர் தான். அவர் வந்து எலக்ட்ரோமேக்னெட்டிக் இண்டக்ஷனை கண்டுபிடிச்சிட்டு அவங்க பசங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. இதுதான்ப்பா எலக்ட்ரோமேக்னெட்டிக் இண்டக்ஷன் அப்படிங்கிறத அந்த தியரியை எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. லீட் டு எக்ஸ்பிளைன். புரியுதாம்மா? எலக்ட்ரோமேக்னெட்டிக் இண்டக்ஷன் என்னென்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. அப்போ அவங்க ஸ்டூடெண்ட் ஒருத்தன் நினச்சி கேட்குறான், சார் இப்போ எலக்ட்ரோமேக்னெட்டிக் இண்டக்ஷன் ஒன்று சொல்கிறீங்க, அதெல்லாம் எனக்கு நல்லா புரியுது. இதை வச்சு நான் என்ன சார் பண்ண போகிறேன், எனக்கு இதுக்கு என்ன சம்மந்தம் அப்படின்னு அவன் ஸ்டூடெண்ட் கொஸ்டின் கேட்குறான். அதுக்கு அவர் இன்னொரு கொஸ்டின் கேட்குறாரு. அந்த பையன்டே, அந்த ஸ்டூடெண்ட்டே இன்னொன்று கேட்குறாரு, ஒரு நியூ பார்ன் பேபியால் என்ன யூஸு அப்படின்னு கேட்குறாரு. புரியுதா? ஒரு புதுசாக ஒரு குழந்தை பிறந்திருக்கு. அந்த குழந்தையால் நம்மளுக்கு என்ன யூஸு? அந்த குழந்தையால் ஒரு யூஸும் கிடையாது. அதை நம்ம எந்தளவுக்கு வளர்த்து எந்தளவுக்கு பயன்படுத்துகிறோமோ அது நாளைக்கு பின்னாடி என்ன பண்ண ஃப்யூச்சரில் சொசைட்டிக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது. அதே மாதிரி தான் அப்படின்னு அவர் சொல்கிறார். சொல்லிக்கா பாருங்க. ரிலாக்ஸர் மிஸ்டர் ஃபாரடே ஒரு ஸ்டூடெண்ட்டு கெத்தான்னு கேட்குறான். மிஸ்டர் ஃபாரடே, we are a magnetic coil. இன்ட்ரெஸ்டிங். வாட் இஸ் த யூஸ் ஆஃப் இட் அப்படின்னு கேட்குறாரு. ஃபாரடே என்ன சொல்லியிருக்காரு, வாட் இஸ் த யூஸ் ஆஃப் நியூ பார்ன் பேபின்னு சொல்லியிருக்காரு. அவ்வளோதான். ஓகேவா? அப்போ அந்த மாதிரி தான் எலக்ட்ரோமேக்னெட்டிக் இண்டக்ஷனை அப்படி தான் எடுத்துக்கிறோம். ஒரு நியூ பார்ன் பேபி மாதிரி தான். இதை நம்ம எந்த அளவுக்கு பயன்படுத்துகிறோமோ அந்தளவுக்கு சொசைட்டிக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறாங்க. ஒரு குழந்தைய எந்த அளவுக்கு நம்ம தயார் பண்ணுறோம். இப்போலாம் நீங்கள் முன்னாடி குழந்தையா இருந்துருப்பீங்க, இப்போ எவ்வளோ ஒரு அறிவோடு இருக்கீங்க, ஒரு நாலேஜோடு இருக்கீங்க. ஸோ நீங்கள் பின்னாடி டாக்டராகவோ ஐஏஎஸ் ஆகவே நீங்கள் சொசைட்டிக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்க போகிறீங்க. அந்த மாதிரி தான் இந்த எலக்ட்ரோமேக்னெட்டிக் இண்டக்ஷனும் அப்படிங்கிறத அவர் சொல்கிறாரு. ஸோ இதை சார் ஒரு பாயிண்ட் எடுத்துனா என்ன பண்ணேன், ஃபஸ்ட்லேருந்து நம்ம சொன்னோம் பாரு, சார்ஜுங்கிற குழந்தை மாதிரி, அது நகர்ந்தா கரண்ட்டு, அதோட எஃபெக்ட் மேக்னடிசம். இப்போ சொசைட்டிக்கு யூஸ்ஃபுல்லாக மாற்ற போகிறோம். அதான் 4th லெசன். சரிங்களா? ரைட். அப்போ இந்த லெசன் ஃபுல்லாகவே எலக்ட்ரோமேக்னெட்டிக் இண்டக்ஷன்னா என்னென்னு பார்க்க போகிறோம். என்ன சார் எலக்ட்ரோமேக்னெட்டிக் இண்டக்ஷன் சொல்கிறீங்களே அப்படின்னா என்னென்னு சொல்ல மாட்டேங்களே கடைசி வரைக்கும். இது ஒரு பெரிய கதை மாதிரி சொல்ல போகிறோம். அவர் என்ன பண்ணார் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க போகிறோம். பிஃபோர் தட் வி ஹாவ் டு ரிமெம்பர் திஸ் டாபிக், ஃப்ளக்ஸு. ஃபஸ்ட் லெசன் நம்ம எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் பார்த்தோம், ஞாபகம் இருக்கா? சரி ஃபஸ்ட் லெசன் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸு, 3rd லெசனில் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் பார்த்துருப்போம். மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ்னால் என்ன? B vector dot DA vector. DA வெக்டர் ஞாபகம் இருக்கா?
நம்பர் ஆஃப் மேண்டிஃபிள் லைன்ஸ் கிராசிங் இந்த கிவன் ஏரியா நார்மலி அப்படிங்கிறத சொன்னோம். ஒரு ஏரியா இருக்குன்னா அந்த ஏரியா வழியால் எத்தனை மேண்டிஃபிள் லைன்ஸ் போதோ அதுதான் ஃப்ளக்ஸு. கம்மியான லைன் போனால் கம்மியான ஃப்ளக்ஸு, அதிகமாக போனால் அதிகமான ஃப்ளக்ஸு. ஓகேவா? ஸோ அதை நம்ம தெரிஞ்சு இந்த லெசனில் கேட்க போகிறதில்ல, இருந்தாலும் அவங்க ரிமைண்ட் பண்ணுறாங்க. அப்போ ஒரு இடத்துல ஃப்ளக்ஸ் அதிகமாக இருக்குன்னா என்ன அர்த்தம்? நிறையா லைன் இருக்குன்னா என்ன மீனிங்கு? அங்க நிறைய மேக்னெட்டிக் ஃபீல்ட் இருக்கு. ஃபீல்டு இருக்குன்னு அர்த்தம். வெரி குட். நிறைய லைன் இருந்தால் நிறையா ஃபீல்டு, கம்மியான லைன் இருந்தால் கம்மியான ஃபீல்டு. ஸோ அதை நம்ம கிளியராக புரிஞ்சுக்கணும். அப்போ ஃபீல்டுனாலும் ஃப்ளக்ஸ்னாலும் ஒன்று தான். ஓகேவா? அப்போ ஃப்ளக்ஸுங்கிறத இங்கே ரிமைண்ட் பண்ணுறாங்க. பை பி ஈக்குவல் இன்டெகிரேஷனாக பிடிஏ. இந்த படமும் வரைஞ்சி காட்டிடுறாங்க பாருங்கள். ஸோ ஆக்சுவலி பிஏ காசிட்டான்னு சொல்கிறாங்க. இதில் தீட்டானுங்கிறது என்னன்னு நம்ம சொல்லியிருக்கோம். பி ஓகே, ஏ ஓகே. தீட்டான்னு என்ன? ஏரியாவோட நார்மலுக்கும் அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கும். எஸ் மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கும் ஏரியாவுக்கு வரையக்கூடிய நார்மலுக்குள்ள ஆங்கிள். இந்த பாட்டுக்கு ஏரியாக்குள்ள ஆங்கிள்னு போட்டுறாதீங்க. ஏரியாவுக்கு வரையக்கூடிய நார்மல், இல்லை ஏரியா வெக்டார்னு சொல்லுவோம் சிம்பிளாக. ஏரியா வெக்டார்னால் ஏரியாவுக்கு வரையக்கூடிய நார்மல்னு அர்த்தம். ஸோ பி வெக்டார் ஏ வெக்டாருக்குள்ள ஆங்கிள். அப்போ வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு ஏரியா அப்படி சாஞ்ச மாதிரி கொடுத்துருக்காங்கன்னா நார்மல் வந்து இப்படி இருக்குது பாருங்கள். மேக்னெட்டிக் ஃபீல்டு மேலே போய்ட்டு இருக்குது, நார்மல் இப்படி இருக்குது. அப்போ ஆங்கிள் வளர்ந்து அதை நம்ம தீட்டா நோட் பண்ணிக்கிறோம். அதுக்கான ஃபார்முலா தான் இது. சப்போஸ் இப்படி வச்சுருக்காங்கன்னு வச்சுப்போம். இந்த 2வது டயக்ராம் பாருங்கள். மேக்னெட்டிக் ஃபீல்டு இப்படி வச்சுருக்காங்க, டாப்புக்கு போயிட்டுருக்கு. ஏரியாவுக்கு வரையக்கூடிய நார்மல் டாப்புக்கு தான் போயிட்டுருக்கு. அப்போ ஆங்கிள் வந்து எவ்வளோ பார்த்தீங்கன்னா 0 டிகிரி. அப்போ இந்த ஆங்கிளில் தான் மேக்ஸிமம் ஃப்ளக்ஸ் இருக்கும். ஆனால் cos 0 1 பார்த்துக்குறோம். அப்புறம் ஃப்ளக்ஸோட யூனிட் பார்த்திங்கன்னா டெஸ்லா மீட்டர் ஸ்கொயர்னு போட்டிருக்காங்க மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸுக்கு. ஏன்னா மேக்னெட்டிக் ஃபீல்டுனா டெஸ்லா சொல்லியிருக்கோம். ஏரியாவுக்கு மீட்டர் ஸ்கொயரு, இல்லை அது வெப்பர் கூட மெஷர் பண்ணுறாங்களா. ஓகேவா? மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ்னால் வெப்பர். ஒரு வெப்பர்னால் ஒரு டெஸ்லா மீட்டர் ஸ்கொயருக்கு ஈக்குவல். ஓகேவா? இது ஜஸ்ட்டு பார்த்துங்க. இதை யூஸ் பண்ணுற மாதிரி சம்மு கேட்டிருக்காங்க. ஒரு ஆண்டனா இருக்குது. இந்த மேலே உள்ள டயக்ராம் தான் அவங்க கொடுத்துருக்கான். ஒரு ஆண்டனா மாதிரி இருக்குது இருக்குது. ஒரு ஆண்டனா இருக்குது. ஏரியாவோட வேல்யூ கொடுத்துருக்கான் 3 மீட்டர் ஸ்கொயராக. அதை இன்ஸ்டால் பண்ணுறோம். எவ்வளோ ஆங்கிளில்? 47 டிகிரி. ஒரு மதுரையில் 47 டிகிரியில் இன்ஸ்டால் பண்ணுறாங்களாம். எர்த்தோட மேக்னெட்டிக் ஃபீல்டு வேல்யூ கொடுத்துட்டான். உன்ட்ட என்ன கேட்குறாங்க? என்னடா கேட்டிருக்காங்க? மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகே, மேக்னெட்டிக் ஃபீல்டு எழுதிட்டு ஏரியா எழுதிருங்க. தீட்டா மட்டும் நீ பார்த்துக்க. தீட்டா எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 47 கொடுத்துருக்கான். நம்ம எவ்வளோ எடுத்துக்கணும்? 90ல் மைனஸ் பண்ணி எடுத்துருக்காங்க. அதுதான் பாயிண்ட். அதுக்காக தான் சொல்லியிருக்காங்க. ஜஸ்ட் பார்த்துக்க. ஏன்னா நம்ம சாட்சி தான் வச்சுருக்கோம். இப்போ 90 டிகிரியில் எவ்வளோ மைனஸ் ஆகிருக்கோ அந்த ஆங்கிளில் தான் நார்மல் இருக்கும். ஸோ அதனால் அதை பார்த்துக்கிட்டு டைரக்ட் கொஸ்டின் தான் அது. அப்படியே அப்ளை பண்ணிங்கன்னா இவங்களுக்கு எடுத்த மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸு 89 மைக்ரோ வெப்பர் அப்படின்னு வந்திருக்கு. ஓகேவா? அப்புறம் அது அதே டயக்ராம் தான். ஒரு காயில் இருக்குது, ஒரு ஏரியா இருக்குது. அதை மேக்னெட்டிக் ஃபீல்டில் சுற்ற விட்றாங்களாம். அப்படி சுற்ற விடும்போது என்ன ஆகிட்டு அதில் ஃப்ளக்ஸ் மாறிக்கிட்டே இருக்கும். இப்போ ஒரு தான் ஃப்ளக்ஸ் வந்து லெஃப்ட்டு ரைட்டு போயிட்டு இருக்குமா. இப்போ ஏரியா ரெஸ்ட் இருந்தால் அதே ஃப்ளக்ஸ் தான். இப்போ 3னா 3 தான் கான்ஸ்டன்ட்டு. இதே நம்ம சுற்ற விட்டோன்னா என்ன ஆகும்? ஃப்ளக்ஸு மாறிக்கிட்டே இருக்கும். கரெக்டுங்களா? இப்படி வைக்கும் போது ஒரு பொசிஷனில் இருக்கும், இப்படி வரும்போது ஒரு பொசிஷனில் இருக்கும். நீ சுற்றுற மாதிரி இமேஜின் பண்ணிங்க. ஒரு ஃப்ளக்ஸ் வந்து ஒரு தட்டு வந்து சுற்றிக்கிட்டு இருக்குன்னா இந்த இது நம்பர் 1 பொசிஷனில் நிறையா ஃப்ளக்ஸ் பாஸ் ஆகிருக்கும். நம்பர் 2 பொசிஷனில் ரொம்ப கம்மியான இருக்குது ஏரியா. அப்போ கம்மியான ஃப்ளக்ஸ் தான் பாஸ் ஆகும். ஸோ அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஒவ்வொரு ஏரியாவில் ஒவ்வொரு ஃப்ளக்ஸ் இருக்கும் சுற்றும் போது. அப்போ 2 ஏரியாவில் ஃப்ளக்ஸ் கேட்குறாங்க, 2 ஆங்கிளில் ஃப்ளக்ஸ் கேட்குறாங்க. ஸோ ஒரு பிளேட் இருக்குது, பிளேட்டோட ஏரியா வேல்யூ கொடுத்துட்டாங்க, அங்கே ஆக்ட் ஆகக்கூடிய மேக்னெட்டிக் ஃபீல்டு வேல்யூவும் கொடுத்துட்டாங்க. இப்போ அது என்ன ஆகுது? லூப் ரொட்டேட் ஆகுது, பர்பெண்டிகுலர் தான் மேக்னெட்டிக் ஃபீல்டு. அப்படி ரொட்டேட் ஆகும்போது மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. 2 கேஸில். ஒன்று நார்மலாக இருக்கணுமா, இன்னொன்று இன்க்ளைன்டு 60 டிகிரி, அப்புறம் பேரல். 3 கொஸ்டின் கேட்டுருக்காங்கம்மா. எல்லாமே 1 மார்க் கொஸ்டின்மா. அப்போ நார்மல்னால் நம்ம என்ன பண்ணுவோம்? 90 டிகிரி நம்ம எப்பொழுதும் சொல்லுவோம். ஆனால் இங்கே பொறுத்த வரைக்கும் 0 டிகிரி சொல்லணும்னு சொல்லியிருக்கேன். 90ல் மைனஸ் பண்ணிடுங்க. அப்போ பிஏ காசிட்டா அப்படின்னு ஆன்சர் வந்துருச்சு. அடுத்தது என்ன பண்ணியிருக்கான்? 60 டிகிரின்னு போட்டிருக்கான். இப்போ 90ல் 60 பண்ணால் 30 டிகிரி. 30 சப்ஜெக்ட் பண்ணால் இந்த ஆன்சர் வந்துடும். அடுத்தது பேரலல்னு போட்டிருக்கான். பேரலல்னால் இங்கே 90 டிகிரி போகணும்னு சொல்லியிருக்கேன். 90 போட்டால் 0 வந்துடும். ஸோ 3 விதமான ஃப்ளக்ஸை நம்ம கண்டுபிடிக்கிறோம். இது ஜஸ்ட் ஒரு ரிமைண்டிங் தான். நம்ம ஆல்ரெடி 3rd லெசனில் பார்த்தா மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸை இந்த இடத்துல பார்த்துருக்கோம். ஓகேங்களா? அது ஏனுங்கிறத சார் இப்போ பின்னாடி சொல்கிறேன். உனக்கே ஐடியாஸ் புரிஞ்சிடும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்?
எலக்ட்ரோமேட்டிக் இண்டக்ஷன் என்னன்னு பார்க்க போகிறோம். ஓகே, சரி. எலக்ட்ரோமேட்டிக் இண்டக்ஷன் தட் மீன் மேக்னெட்டிக் ஃபீல்டை சேஞ்ச் பண்ணால் கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகுமா அப்படிங்கிறதுல சக்ஸஸாக பண்ணது வந்து நம்ம ஜோசப் ஹென்ரின்னு சொன்னோம், யூகே. சரி, மைக்கேல் ஃபேரடே யூகேன்னு சொன்னோம். ஜோசப் ஹென்ரி ட்ரை பண்ணார், ஆனால் அவரை விட பெஸ்ட்டாக பண்ணது வந்து மைக்கேல் ஃபேரடே தான். அவர் என்ன பண்ணார், எப்படி கண்டுபிடிச்சார் அப்படிங்கிறத நம்ம கிளாஸில் பார்க்க போகிறோம். ஓகேவா, ரைட். அவரோட எக்ஸ்பெண்ட் இது எதுவுமே உனக்கு கொஸ்டின் கிடையாது, புக் பேக்கில் கொஸ்டினாக இருக்குது, இதெல்லாம் கேட்டது கிடையாது, ஜஸ்ட்டு கதை மாதிரி நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டா போதும். ஓகேவா, அவர் என்ன பண்ணார், அவர் வந்து 2 எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணியிருக்காரு. அதை பண்ணி ஸ்டூடெண்ட்டுக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாரு. அதை வச்சுட்டு தான் அந்த எலக்ட்ரோமேட்டிக் இண்டக்ஷன் கண்டுபிடிச்சார். அவர் என்ன பண்ணாருங்கிறத பார்ப்போம். பார்த்துட்டீங்கன்னா நீங்களே சொல்லிடலாம், ஓ இதுவாக தான் இருக்கும் அப்படிங்கிறத நீங்களே என்ன பண்ணலாம், எலக்ட்ரோமேட்டிக் இண்டக்ஷன் என்னங்கிறத சொல்லிடலாம். ரைட். இப்போ அவரோட ஃபஸ்ட் எக்ஸ்பெரிமெண்ட் என்ன கேட்டிங்கன்னா, இந்த டயக்ராம்ஸ் பாருங்கள். ஒரு கேலனோமீட்டர் எடுத்துக்கிறாரு. வாட் இஸ் கேலனோமீட்டர்? கரண்ட் போனா டிஃபரன்ஸ் ஆகும். எஸ், இட் டிடெக்ட் த கரண்ட், ரைட். ஒரு கேலனோமீட்டர் எடுத்துக்கிறாரு, ஒரு சர்க்கிள் காயில் எடுத்துக்கிறாரு, ஒரு சொலினாய்டு மாதிரி எடுத்துங்க. ஒரு காயில் எடுத்துக்கிறாரு, பக்கத்தில் ஒரு மேக்னெட் எடுத்துக்கிறாரு. ஓகேவா, இந்த கேலனோமீட்டரில் எதாவது டிஃப்ளெக்ஷன் இருக்குமா? கரண்ட் ப்ரொடியூஸ் ஆனதாம்மா கேலனோமீட்டர் டிஃப்ளெக்ட் ஆகும். இப்போ அந்த ஃபஸ்ட் டயக்ராமில் ஏதாவது டிஃப்ளெக்ஷன் இருக்குமா கேலனோமீட்டர்னு கேட்குறேன். நோ, ஒன்றுமே கிடையாது. ஒரே ஒரு கண்டக்டர் இருக்குது, ஒரு சொலினாய்டு இருக்குது, அதெல்லாம் நம்ம கேலனோமீட்டர் கனெக்ட் பண்ணியிருக்கோம், அவ்வளோதான். அதில் எப்படி கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகும்? நெட் கரண்ட் தான் ஜீரோவே, எலக்ட்ரான் ஓடும், நெட் எஃபெக்ட் ஜீரோன்னு நம்ம சொல்லியிருக்கோம். இப்போ இதில் கரண்ட் ஃப்ளோவே கிடையாது. அப்போ கேலனோமீட்டர் ஜீரோ டிஃப்ளெக்ஷன். பக்கத்தில் ஒரு மேக்னெட் கொண்டு வந்து வைக்கிறாரு, நோ டிஃப்ளெக்ஷன். ஓகேவா, இது ஃபஸ்ட்டு படத்தில் அவர் சொல்கிறாரு. இப்போ என்ன பண்ணுறாருன்னா, நல்லா கவனிங்க, மேக்னெட்டிக் ஃபீல்டை 2 ஹவர்ஸில் உள்ளே நகர்த்துறாரு. உள்ளே நகர்த்த ஸ்டார்ட் பண்ணுறாரு, டக்குன்னு உள்ளே எடுத்துகிட்டு வர்றாரு. காயில் அப்படியே தான் இருக்குது, கேலனோமீட்டர் அப்படியே தான் இருக்குது. மேக்னெட்டை உள்ளே எடுத்து வரும்போது கேலனோமீட்டரில் டிஃப்ரெண்ட் ஆகுது பாருங்கள், டக்குன்னு டிஃப்ரெண்ட் ஆகுது. அதாவது எப்படின்னா ஒரு மோமெண்ட் டிஃப்ளெக்ட்டு, டக்குன்னு இங்கே வந்துட்டு திரும்ப பழைய பொசிஷன் 0 பொசிஷன் வந்துடும். ஆக்சுவலி கேலனோமீட்டர் எப்படி இருக்கும், நடுவில் 0 இருக்கும், ரைட் சைடில் ரீடிங்ஸ் இருக்கும், லெஃப்ட் சைட்லேயே ரீடிங்ஸ் இருக்கும். கரெக்டாக? இப்போ நம்ம மேக்னெட்டை உள்ளே எடுத்து வரும்போது ரீடிங் ரைட் சைடில் வந்துட்டு டக்குன்னு 0க்கு வந்துடுது. ஓகேவா, லைட் மோமெண்ட்லி டிஃப்ளெக்ஷன். நம்ம என்ன பண்ணுவோம், இப்போ சார் கொஸ்டின் கேட்குறேன் கிளாஸ் ரூமில், டக்குன்னு கையை தூக்கிட்டு கீழே இறக்கிடுவோம்ல, அந்த மாதிரி தான் டக்குன்னு டிஃப்ளெக்ட் ஆகிட்டு நார்மல் பொசிஷன் வந்துடுது. இப்போ இதுலேருந்து என்ன தெரிஞ்சுட்டீங்க நீங்கள் செகண்ட் டயக்ராமில்? ஏன் கேலனோமீட்டர் டிஃப்ளெக்ட்? சொல்லுமா. கரண்ட் பாஸ் ஆயிருக்கு, கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகிருக்கு, அதுவும் டக்குன்னு அது பழைய பொசிஷன் வந்துடுது. கொஞ்சோண்டு கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகிருக்கு, மோமெண்ட் டிஃப்ளெக்ஷன் தான். கரண்ட்டு கண்டினியூஸாக கிடைக்கல, ஜஸ்ட்டு நான் ஒன்றுமே பண்ணல பாருங்கள், ஒரு காயிலில் ஒரு மேக்னெட் நகர்த்துற அந்த டைமில் கேலனோமீட்டர் டிஃப்ளெக்ட் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நான் என்ன பண்ணுறேன், அந்த மேக்னெட் எடுத்துகிட்டு போய் உள்ளே வச்சிடுறேன். உள்ளே வச்சோன்னே கேலனோமீட்டர் பழைய பொசிஷன் வந்தது தான். ஃபஸ்ட்டு கேஸில் என்ன நடந்துச்சோ அதே தான் தேர்டு கேஸ்லேயும் நடக்குது. நான் மேக்னெட்டை வெளியில் வச்சுருந்தப்போ டிஃப்ளெக்ஷன் இல்லை, உள்ளே வச்சப்போ டிஃப்ளெக்ஷன் இல்லை. எப்போ தான் டிஃப்ளெக்ஷன் இருந்துச்சு, செகண்ட் டயக்ராம் பாருங்கள். எப்போ டிஃப்ளெக்ஷன் இருக்குது, உள்ளே எடுத்துகிட்டு வர அந்த டைம் மட்டும் தான். உள்ளே எடுத்துகிட்டு வந்துக்கிட்டே இருக்கேன், டிஃப்ளெக்ட் ஆகுது. அடுத்த 4th கேஸ் பாருங்கள். உள்ளே வச்ச மேக்னெட்டை வெளியில் எடுக்க ட்ரை பண்ணுறேன், அவே ஃப்ரம் த காயில். மேக்னெட் என்ன பண்ணுறோம், வெளியில் இழுக்கிறோம். அப்போ என்ன இருக்குது, படத்தை பார்த்து சொல்லுங்கள், அப்போ என்ன இருக்குது, லெஃப்ட் சைடு டிஃப்ளெக்ட் ஆயிருக்கு. அப்படியே ஆப்போசிட் சைடு டிஃப்ளெக்ஷன் ஆகிருக்கு. அதுவும் மோமெண்ட்லி டிஃப்ளெக்ஷன் ஒரு வார்த்தையை சொல்கிறாங்க. அங்கே வேணால் பென்சில் எழுதி வச்சுக்குமா, மோமெண்ட்லி டிஃப்ளெக்ஷன். டக்குன்னு டிஃப்ளெக்ட் ஆகிட்டு பழைய பொசிஷனுக்கு போயிடணும், அது அப்படியே அதே இடத்துல காட்டிக்கிட்டே இருக்காது. ஓகேவா, ரைட். அப்போ இந்த கேஸில் என்ன நடக்குது, அடுத்து இது இன்னொரு படம் போட்டிருக்கேன் பாருங்க. இந்த மேக்னெட்டை பொறுமையாக எடுத்து வந்தோன்னா அதை விட இப்போ வேகமாக எடுத்து வரேன். வேகமாக எடுத்தும் போது ஹை டிஃப்ளெக்ஷன் இருக்குது பாருங்கள். இந்த ரெண்டாவது டயக்ராமையும் 5ஆவது டயக்ராமையும் பாருங்கள். ரெண்டுத்துலையுமே மேக்னெட் எடுத்துகிட்டு வரேன், எடுத்து ரொம்ப டிஃப்ளெக்ட் ஆகுது. பொறுமையாக எடுத்து வந்தால் கம்மியான டிஃப்ளெக்ஷனு, வேகமாக எடுத்து வந்தால் அதிகமாக டிஃப்ளெக்ஷனு. அப்படியே 6வது இது அப்படியே ஆப்போசிட்டு. வெளியில் வேகமாக எடுத்தோன்னா அதிகமான கரண்ட் வருது. ஓகேவா, ரைட். அப்போ இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம், ஒரு காயில் இருக்குது, ஒரு மேக்னெட்டை உள்ளே நகர்த்துனா மேக்னெட்டிக் ஃபீல்டு உள்ளே மேக்னெட்டை நகர்த்தும் போது என்ன ஆகுது, நம்மளுக்கு கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகுது மோமெண்ட்லி அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, இதை தான் அவர் கண்டுபிடிச்சிருக்காரு. ஃபஸ்ட்டு எக்ஸ்பெரிமெண்ட்டாக அவர் சொல்கிறாரு, ஒரு காயிலுக்குள்ளே
மேக்னெட் நகர்த்தினாலோ உள்ளே நகர்த்தினாலோ வெளியில் இழுத்தாலோ கண்டிப்பாக என்ன ஆகும், கரண்ட்டு ப்ரொடியூஸ் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியே நம்ம இப்படி கூட திங்க் பண்ணி பார்க்கலாம். மேக்னெட் அப்படியே இருக்கட்டும், மேக்னெட் அப்படியே வச்சுருங்க, காயில் உள்நோக்கி எழுதிருப்பாங்க, அது மாதிரி காயில் வெளிநோக்கி எழுதுருவாங்க, அப்பையும் சேம் ரிசல்ட் வில் பிகம். ஆனால் என்ன பண்ணணும், கண்டிப்பாக 2 பேரில் யாரோ ஒருத்தர் நகரணும், நகர்ந்தால் மட்டும்தான் கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ திஸ் இஸ் அ ஃபஸ்ட்டு எக்ஸ்பெரிமெண்ட். ஐடியாஸ் புரியுதா? இதை ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டாக அவர் செஞ்சு பார்த்துருக்காருமா. பல எக்ஸ்பெரிமெண்ட் செஞ்சு 600 எக்ஸ்பெரிமெண்ட் செஞ்சுருப்பார். அதில் ஜெயிச்சது வந்து 2 எக்ஸ்பெரிமெண்ட், அதில் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் தான் அந்த ஃபஸ்ட் எக்ஸ்பெரிமெண்ட். ஸோ நம்ம வந்து மேக்னெட்டை உள்நோக்கி நகர்த்தினாலோ வெளிநோக்கி நகர்த்தினாலோ அல்லது காயில் உள்நோக்கி நகர்த்தினாலோ வெளிநோக்கி நகர்த்தினாலோ கேலோமீட்டரில் டிஃப்ளெக்ஷன் ஆகுது. தட் இஸ் அ பாயிண்ட். ஓகேவா? இதுதான் வந்து ஃபஸ்ட் எக்ஸ்பெரிமெண்ட் அப்படின்னு அவர் சொல்கிறார். சிம்பிளாக சொன்னால் இதை நோட் பண்ணிங்க. இது வரைக்கும் கத்தனை எதுவுமே உங்களுக்கு தேவையில்லை. இந்த ஃபஸ்ட் எக்ஸ்பெரிமெண்ட் கடைசி 4 லைன் போதும். இட் இஸ் கன்க்ளூடட் தட் whenever there is a relative motion between coil and magnet, there is a deflection in galvanometer. That means that indicating electric current set up in the coil. அதை மட்டும் அனலைஸ் பண்ணுங்கள். இதுதான் ஃபஸ்ட் எக்ஸ்பெரிமெண்டோட ரிசல்ட்டு. இஸ் இட் கிளியர்? ஃபஸ்ட் எக்ஸ்பெரிமெண்ட் கிளியராக இருக்கா? ஓகே. இப்போ ஃபஸ்ட் எக்ஸ்பெரிமெண்ட்டில் ஒரு காயில் எடுத்துக்கிட்டோமா, இப்போ செகண்ட் எக்ஸ்பெரிமெண்ட்டில் 2 காயில் எடுத்துக்கிறோம். செகண்ட் எக்ஸ்பெரிமெண்ட்டில் 2 காயில். ஆனால் இங்கே மேக்னெட் கிடையாதுமா, 2மே காயிலாக எடுத்துங்க. அங்கே வந்து காயிலும் மேக்னெட்டும் எடுத்துக்கிட்டோம், நகர்த்தணும், கரண்ட் ப்ரொடியூஸ் ஆச்சு. இங்கே 2மே காயில் தான். 2 காயில் எடுத்துக்கிறேன். ஒரு காயில் என்ன பண்ணுறேன், பேட்ரி கீ கனெக்ட் பண்ணிடுறேன், கீ இருக்கணும் கண்டிப்பாக. இன்னொரு காயில் கேலோமீட்டர் கனெக்ட் பண்ணுறேன். ஓகேங்களா? சரி. இப்போ அந்த கேலோமீட்டரில் டிஃப்ளெக்ஷன் இருக்குமா? நார்மலி நான் கீ ஓப்பனில் வச்சுருக்கேன். இந்த படத்தை எடுத்துங்க, கீ ஓப்பனில் வச்சுருக்கேன். ஏதாவது டிஃப்ளெக்ஷன் இருக்குமா? நார்மலாக எது இருக்கும்போது எந்த ரியாக்ஷன் இருக்காது. இப்போ என்ன சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நல்லா கவனிங்க. ஏ படத்தை பாருங்கள், ஏ டயக்ராமை பாருங்கள். கீயை க்ளோஸ் பண்ண சொல்கிறாங்க. நான் ஒன்றும் பண்ண, இது வந்து ப்ரைமரி காயில்னு வச்சுக்க. 2 காயில் இருக்கா, பேர் வச்சு விட்ருவோம். இது ப்ரைமரி காயில், இது செகண்டரி காயில். இதில் சிம்பிளாக காயில் 1 காயில் கூட எடுத்துக்கலாம். இவன் இப்போ பாருங்கள் ஐபி ஐஎஸ் எல்லாம் போட்டிருக்கான். அதனால் நம்ம ப்ரைமரி செகண்டரின்னு எடுத்துப்போம். பிஎஸ்ன்னு பேர் வச்சுருக்கான் பாருங்கள். 2 காயில் எடுத்துக்கிறேன், ஒன்று ப்ரைமரி, ஒன்று செகண்டரி. இப்போ ஒன்றும் பண்ண வேணாம், நீ ப்ரைமரி காயில் கீயை க்ளோஸ் பண்ணால் மட்டும் போதும். கீயை க்ளோஸ் பண்ணோன்னே என்ன ஆகுது, தேர் இஸ் அ மொமெண்டரி டிஃப்ளெக்ஷன் இன் கேலோமீட்டர். நல்லா கவனிச்சு பாருங்கள். ப்ரைமரியில் கீயை க்ளோஸ் பண்ண உடனே செகண்டரியில் என்ன ஆகுது, கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து என்ன பண்ணுறேன், கீயை ஓப்பன் பண்ணுறேன். கீயை ஓப்பன் பண்ண உடனே அந்த செகண்டு ஆப்போசிட்டில் டிஃப்ளெக்ஷன் ஆகுது. இது எல்லாமே மொமெண்டரி டிஃப்ளெக்ஷன். டக்குன்னு டிஃப்ளெக்ட் ஆகிட்டு டக்குன்னு 0 பொசிஷனுக்கு போயிடும் கேலோமீட்டரில். ஓகேவா? அப்படியே நீ வாழ்க்கை விளாண்டுக்கிட்டே இருக்கலாம். கீயை க்ளோஸ் பண்ணால் டிஃப்ளெக்ட் ஆகும், ஓப்பன் பண்ணால் டிஃப்ளெக்ட் ஆகும். கீ க்ளோஸ் பண்ணி வச்சதுக்கப்புறம் அது நார்மலாக வந்துடும், 0 பொசிஷன் வந்துடும். ஓப்பன் பண்ணியே வச்சுட்டிங்கன்னா பழைய பொசிஷன் வந்துடும். அந்த க்ளோஸ் பண்ணுற டைம், அந்த டைம் ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டு டிஃப்ளெக்ட் ஆகுது. ஓப்பன் பண்ணுற அந்த ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டு டிஃப்ளெக்ட் ஆகுது. ஓகேவா? ஆனால் இதில் என்ன சேஞ்சு, நம்ம ஃபஸ்ட்டு காயிலில் ஒரு இதை சேஞ்ச் பண்ணுறோம், செகண்டு காயிலில் ப்ரொடியூஸ் ஆகுது. ஓகேவா? திஸ் இஸ் அ செகண்ட் எக்ஸ்பெரிமெண்ட். ஓகேவா? இதில் என்ன கன்க்ளூட் பண்ணிக்கலாம், இதான் இட் இஸ் கன்க்ளூட் தட் இது கடைசி 4 பாயிண்ட் போதும். whenever the electric current in circuit changes, the galvanometer shows a deflection. நம்ம ஃபஸ்ட்டு காயிலில் கரண்ட்டை சேஞ்ச் பண்ணுறோம். அது பேட்ரி தானே, ஒரு வோல்ட்டு பேட்டரின்னு போட்டுக்கங்க. நம்ம கீயை க்ளோஸ் பண்ணுறோம்னா, அதாவது ஃபஸ்ட்டு காயில் கரண்ட்டை பாஸ் பண்ணோம், செகண்டு காயில் கரண்ட்டு ப்ரொடியூஸ் ஆகுது. நம்ம 2த்தையும் டச்சே பண்ணல, தேர் இஸ் அ கேப். ஆனாலும் கரண்ட்டு ப்ரொடியூஸ் ஆகுது. இதை தான் அவர் சொல்கிறார். ஓகேவா? எஸ். இப்போ இந்த 2 எக்ஸ்பெரிமெண்ட்லேயுமே என்ன ஆகுது, கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகுது. அதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு யோசிச்சு பார்த்தீங்கன்னா, தட் இஸ் அ எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இண்டக்ஷன். நம்ம சொன்னோம்ல எவ்வளோ நேரம், இந்த லெசனோட கோர் பாயிண்ட்டே இதுதான், எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இண்டக்ஷன். இந்த ஃபஸ்ட் எக்ஸ்பெரிமெண்ட்லேயும் சரி, செகண்ட் எக்ஸ்பெரிமெண்ட்லேயும் சரி, இந்த கரண்ட்டு ப்ரொடியூஸ் ஆனிச்சு. ஓகேவா? அதுக்கு ரீசன் வந்து எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இண்டக்ஷனுங்கிறாங்க. அப்போ அங்கே என்ன நடக்குதுன்னா, நம்ம மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸை சேஞ்ச் எலக்ட்ரோமேக்னெட்டிக் இண்டக்ஷன் என்ன ப்ராப்பர் டெஃபினேஷன் இதுதான். 2 மார்க்குமா, இதை நோட் பண்ணிங்க. எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இண்டக்ஷன் பேரில் இருக்கு பாருங்கள். மேக்னெட்டிக்கை சேஞ்ச் பண்ணால் கரண்ட்டு ப்ரொடியூஸ் ஆகும்.
மேக்னெட்டிக்னா என்ன அர்த்தம்? மேண்டிஃப்ளக்ஸ் தான். அவன் சொல்கிற பாருங்க, வென்எவர் மேண்டிஃப்ளக்ஸ் லிங்க்டு வித் காயில் சேஞ்சஸ். மேண்டிஃப்ளக்ஸ் சேஞ்ச் ஆனால் இஎம்எஃப் ப்ரொடியூஸ் ஆகும். இஎம்எஃப்னால் என்னது? வோல்டேஜ். இஎம்எஃப் ப்ரொடியூஸ் ஆகுனா கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகுன்னு அர்த்தம். அந்த கரண்ட்டுக்கு பேர் இன்டியூஸ் கரண்ட். தட் இஸ் அ பாயிண்ட். இது வரைக்கும் நம்ம கரண்ட்டுன்னு சொல்லியிருப்போம். ஆனால் இந்த லெசனை பொறுத்த வரைக்கும் இன்டியூஸு கரண்ட்னு நம்ம சொல்கிறோம். ஏன்னா கரண்ட்டை இன்டியூஸ் பண்ணுறோம் நம்ம. ஸோ இன்டியூஸ் கரண்ட், அந்த இஎம்எஃப் பேர் இன்டியூஸ் இஎம்எஃப், அந்த ஃபினோமினான் பேர் எலக்ட்ரோமேக்னெட்டிக் இண்டக்ஷன். ஒரு காயிலில் மேண்டிஃப்ளக்ஸை சேஞ்ச் பண்ணால் கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகுமா? ஓகேவா? ஸோ அதான் நம்ம என்னென்னு சொல்கிறோன்னா எலக்ட்ரோமேக்னெட்டிக் இண்டக்ஷன் சொல்கிறோம். இஸ் இட் கிளியர்? இட்ஸ் இம்பார்ட்டன்ட் 2 மார்க். சரி, இப்போ நம்ம 2 எக்ஸ்பெரிமெண்ட் பார்த்தோம்ல, அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கான ரீசன் என்ன, அது ஏன் கரண்ட் ப்ரொடியூஸ் ஆச்சுங்கிறத இப்போ டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுறாரு. இது எல்லாமே புக் பேக்கில் 5 மார்க்காக இருக்குது. ஆனால் எக்ஸாமில் கேட்டே கிடையாது. இது வரைக்கும் நான் சொன்னல ஒரு 2 மார்க் படித்தா போதும். நீங்கள் எலக்ட்ரோமேக்னெட்டிக் இண்டக்ஷனா என்ன, இந்த பேராக படிக்கணும். 3 2 மார்க் இதில் இருக்குது. இன்டியூஸ் இஎம்எஃப்னா என்ன, இன்டியூஸ் கரண்ட்னா என்ன, எலக்ட்ரோமேக்னெட்டிக் இண்டக்ஷன் என்ன, 3த்துக்கும் ஒரே ஆன்சர் தான். அதை பார்த்துங்க. இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்? ஃபஸ்ட்டு எக்ஸ்பெரிமெண்ட்டாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். ஓகேவா? ஃபஸ்ட் எக்ஸ்பெரிமெண்ட். இப்போ ஒரு காயில் இருக்குது, ஒரு மேக்னெட் எடுத்துக்கிட்டோம். ரைட்டா? மேக்னெட்டை சுற்றி என்ன இருக்கும்? மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கும், மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் இருக்கும். கரெக்டாக? மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்குன்னா ஃப்ளக்ஸ் இருந்தானே அர்த்தம். அப்போ இந்த மேக்னெட்டை சுற்றி மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் இருக்கும். இப்போ இங்கே ஒரு காயில் வச்சுருக்கேன், இங்கே மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் இருக்குது. கேலமெட்டில் 0 டிஃப்ளக்ஸ் சொன்னேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இந்த மேக்னெட்டை உள்ளே எடுத்துகிட்டு வரேன்னு வச்சுப்போம். அல்லது காயில் எப்படி எடுத்து போகிறோம், ஏதோ ஒன்று பண்ணணும். நம்ம எக்ஸ்பெரிமெண்ட் கணக்குப்படி என்ன பண்ணுவோம்? மேக்னெட்டை உள்ளே எடுத்து வரோம். ஃபஸ்ட்டு இதில் ஃப்ளக்ஸ் எதுவுமே ஜாயிண்டில் இருக்காது, லிங்க் ஆகிருக்காது. ஏன்னா மேக்னெட் இவ்வளோ தூரத்தில் இருக்குது. ஃபஸ்ட்டு 0 ஃப்ளக்ஸ் இருக்கும். நான் இது உள்ளே கொண்டு வர ஃப்ளக்ஸ் அதிகமாகுது பாருங்கள். 1 2 3 அப்படின்ட்டு ஒரு 1000 ஃப்ளக்ஸ் இருந்தால் 1000மும் இதில் லிங்க் ஆகிரும், இந்த காயிலுக்குள்ளே லிங்க் ஆகும். ஓகேவா? அப்போ நான் உள்ளே எடுத்து வரும்போது என்ன நடக்குது? உள்ளே மேக்னெட் நகர்த்தும் போது என்ன நடக்குதுமா? மேண்டிஃப்ளக்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது. மேண்டிஃப்ளக்ஸ் இன்க்ரீஸ் ஆகிறதுனால தான் இங்கே கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகுது. முன்னாடி ஃப்ளக்ஸ் இதில் 0. கரெக்டாக? இந்த காயிலில் காயிலுக்கு மேக்னெட் சம்மந்தமே இல்லை. ஃப்ளக்ஸ் வேல்யூ 0. நான் மேக்னெட்டை உள்ளே எடுத்து வரும்போது ஃப்ளக்ஸ் வேல்யூ அதிகமாகுது. 1 2 3 4ன்னு ஃப்ளக்ஸ் வேல்யூ அதிகமாகிட்டே இருக்கும். அதனால தான் என்ன ஆகுது? கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகுங்கிறான். ஓகேவா? இப்போ இதுலேயே உனக்கு தெரிஞ்சு போயிருக்குமே. அப்போ மேண்டிஃப்ளக்ஸ் சேஞ்ச் ஆனால் என்ன ப்ரொடியூஸ் ஆகுமா? கரண்ட். அவ்வளோதாம்மா. இதெல்லாம் அவர் கண்டுபிடிச்சார். பல வருடங்கள் தூங்காமல் கண்ணு முடிச்சு கண்டுபிடிச்சார். நம்ம அசால்ட்டாக ஒரே கிளாஸ்லேயே பார்த்துட்றோம். மேண்டிஃப்ளக்ஸ்னு ஒரு விஷயம் இருக்குது. மேண்டிஃப்ளக்ஸ் சேஞ்ச் ஆனால் கரண்ட்டு ப்ரொடியூஸ் ஆகும் அப்படிங்கிறதான் இந்த இடத்துல பாயிண்ட்டு. ஓகேவா? ரைட். இப்போ இதே தான், நீ இப்படி எடுத்து போனாலும் சரி, காயில் எடுத்து போனாலும் சரி, கேலமெட்டில் டிஃப்ளெக்ஷன் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது மேக்னெட்டை வெளியில் எடுக்கிறேன். மேக்னெட்டை என்ன பண்ணுறாங்க? இப்போ மேண்டிஃப்ளக்ஸ் லிங்க் ஆகிடுச்சுமா. இப்போ 1000 மேண்டிஃப்ளக்ஸ் லிங்க் ஆகிடுச்சு. லிங்க் ஆனதுக்கப்புறம் கேலமெட்டர் பழைய பொசிஷனுக்கு வந்துடும். ஓகேவா? ஏன்னா மோமெண்டரி டிஃப்ளெக்ஷன் தான் சார் சொன்னேன். இப்போ மேக்ஸிமம் ஃப்ளக்ஸ் வந்து லிங்க் ஆகிடுச்சு. இப்போ நான் மேக்னெட்டை வெளியில் இழுக்கிறேன். இழுக்கும் போது என்ன ஆகும்? ஃப்ளக்ஸ் வேல்யூ என்ன ஆகும்? வெரி குட். 990 900 800 500 அப்படின்ட்டு 0 வரைக்கும் வந்துடும். மேண்டிஃப்ளக்ஸ் குறைய ஆரம்பிக்கும். அப்போ என்ன ஆகுது? இங்கே டிஃப்ளெக்ஷன் இருக்குது. ஓகேவா? ஆனால் எப்படி இருக்கான்? ஆப்போசிட் டைரக்ஷனில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஓ, இது என்னம்மா? அது 2 இதுலேயுமே ஒரே தான் கொடுத்துறாங்க. ஃபஸ்ட்டு ஃப்ளக்ஸ் கம்மியாக இருக்குங்களா, உள்ளே எடுத்தும் போது ஃப்ளக்ஸ் அதிகமாக இருக்குது, கேலமெட்டில் டிஃப்ளெக்ஸ் ஆச்சு. இப்போ மேக்னெட்டை வெளியில் இழுக்கிறேன். வெளில இருக்கும்போது கரண்ட் ஆப்போசிட் டிஃப்ளெக்ஷன் ஆகுது பாருங்கள். ஓகேவா? நான் ஃபுல்லாக வெளில எடுத்ததுக்கப்புறம் நிறைய டிஃப்ளெக்ஷன் ஆகும். எடுத்து வெளியில் எடுத்துட்டேன்னா பழைய பொசிஷன் இது வந்துடும். ஆனால் அப்படியே ஆப்போசிட் டைரக்ஷனில் இருக்கும். ஸோ நான் உள்ளே எடுத்து போகும்போது ஃப்ளக்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது, அதனால் கரண்ட் ப்ரொடியூஸ் ஆச்சா. வெளியில் இருக்கும்போது ஃப்ளக்ஸு குறையுது, அதனால் கரண்ட் ப்ரொடியூஸ் ஆச்சு. ஸோ அப்போ ஃபைனல் ரிசல்ட் என்னென்னா ஃப்ளக்ஸு சேஞ்ச் ஆனால் கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஒரு விதமாக நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? இதே நம்ம என்ன பண்ணலாம்? செகண்ட் எக்ஸ்பிளைன்லையும் சொல்லாமே. இப்போ நீ என்ன மேட்ச் பண்ணிங்கன்னா 2 காயில் எடுத்துக்கிட்டோம். கரெக்டுங்களா? 2 காயில் எடுத்துக்கிட்டோம். மொதல் காயில் கீயை க்ளோஸ் பண்ணுற அந்த செகண்ட் மட்டும் இங்கே கேலமெட்டிக் டிஃப்ளெக்ஸ் ஆச்சு. ரைட்டா? இந்த 2ஆம் படத்தை பாருங்கள். கீயை க்ளோஸ் பண்ணால் கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகுது.
கீயை ஓப்பன் பண்ணாலும் கரண்ட் ஆப்போசிட்டாக ப்ரொடியூஸ் ஆகுது. இப்போ இதுக்கு என்ன ரீசனாக இருக்கும்? யாராவது ட்ரை பண்ணுறியாம்மா? என்ன ரீசனாக இருக்கும்? அங்கே சார் சொல்லிட்டேன், மேக்னெட் எடுத்து வரும்போது ஃப்ளக்ஸ் அதிகமாகச்சு குறைஞ்சிதுன்னு. இங்கே என்னவா இருக்கும்? நீங்களே ட்ரை பண்ணலாமே. கீயை க்ளோஸ் பண்ணா அங்க கரண்ட் போகும் சார். எஸ், கரண்ட் போனால் அங்கே மேக்னெட்டிக் ஃபீல்டு கிரியேட் ஆகும் சார். அப்போ மேக்னெட்டிக் ஃப்ளெக்ஸ் வந்து அடுத்த செகண்ட் காயிலில் வந்து கரண்ட் ப்ரொடியூஸ். வெரி குட் ராவே, எக்ஸலண்ட் எக்ஸலண்ட், 100க்கு 100 உண்மைடா. பேசாமல் நீ ஃபிசிக்ஸ் லெக்சராக போயிடலாம். சூப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டியே. ரைட்மா. இப்போ இங்கே ஒரு காயில் இருக்குது, இங்கே ஒரு காயில் இருக்குது, இங்கே கீ ஓப்பனில் இருக்குது, இங்கே கேல்வனாமீட்டர் இருக்குது. எந்த டிஃப்ளெக்ஷனுமே இல்லை, அமைதியாக இருக்குது. ஸோ இட் இஸ் வேஸ்ட்டு. இப்போ என்ன பண்ணுறாங்க? ரெண்டாவது டயக்ராம் பாருங்கள், பி டயக்ராம் பாருங்கள். கீயை க்ளோஸ் பண்ணுறாங்க. கீயை க்ளோஸ் பண்ணோன்னே கரண்ட் பாஸ் ஆகுது. கரெக்டாக கரண்ட் பாஸ் ஆகுதுன்னு இப்போ ஒரு 5 வோல்ட்டுன்னு மேட்ச் பண்ணிங்க. 5 வோல்ட்டு கரெக்டாமா? இப்போ 5 வோல்ட்டு பேட்ரி. இப்போ நான் கீயை க்ளோஸ் பண்ணேன், டக்குன்னு சர்க்கியூட்டில் 5 வோல்ட்டு போகாது, ஒரு ஃப்ராக்ஷன் செகண்ட் எடுத்துக்கும். 0 வோல்ட்டு 1 2 3 4 5 தான் போகும். அப்போ 0லேருந்து 5க்கு கரண்ட் இன்க்ரீஸ் ஆகும் அந்த சர்க்கியூட்டில். அப்போ நம்ம தேர்ட் லெசனில் பார்த்துருக்கோம். சொலினாய்டு மாதிரி தானே அது. சொலினாய்டுக்கு மேக்னெட்டிக் ஃபீல்டு ஃபார்முலா சொல்லுங்கள். சொலினாய்டுக்குள்ளே எவ்வளோ மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கும்? மியூ0 NI கரெக்டாக. இப்போ கரண்ட் அதிகமாகிட்டே இருந்துச்சுன்னா மேக்னெட்டிக் ஃபீல்டு அதிகமாகிட்டே இருக்கும். தட் மீன் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் அதிகமாகிட்டே இருக்கும். அப்போ ஒரு சர்க்கியூட்டில் 5 வோல்ட்டுன்னு என்ன அர்த்தம்? 0லேருந்து 5 வோல்ட்டு போகுது. அப்போ கரண்ட் இன்க்ரீஸ் ஆகுது, மேக்னெட்டிக் ஃபீல்டு மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது. இப்போ மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் இன்க்ரீஸ் ஆகுதா, அது அப்படியே பக்கத்து காயிலே லிங்க் ஆகுது. அதனால் பக்கத்து காயிலில் கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஃப்ளக்ஸ் இன்க்ரீஸ் ஆனால் கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகும். இன்க்ரீஸ்னே சொல்லக்கூடாது, ஃப்ளக்ஸு சேஞ்ச் ஆனாலே கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? நான் என்ன பண்ணுறேன், மொதல் காயில் கரண்ட் அனுப்பும் போது கரண்ட் இன்க்ரீஸ் ஆகுதுன்னா மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது ஃபஸ்ட்டு காயிலில். அது என்ன பண்ணுது, செகண்டு காயிலில் கரண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணுது. நான் இன்க்ரீஸ் பண்ணுறது ஃபஸ்ட்டு காயில் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுறேன். அதனால் செகண்டு காயிலே மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். ஏன்னா பக்கத்து பக்கத்துலன்னு இருக்காங்க 2 பேரும். இதில் இன்க்ரீஸ் ஆனால் இதில் இன்க்ரீஸ் ஆகும். ஓகேவா? அதனால் இதில் ஃப்ளக்ஸ் இன்க்ரீஸ் ஆகுனால இதில் கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகுது. ஓகேவா? நான் கரண்ட்டை வச்சே கரண்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணுறேன். அது அந்த ட்ரிக்கை இங்கே சொல்கிறாங்க. அடுத்த கீயை ஓப்பன் பண்ணுறேன். கீயை ஓப்பன் பண்ணால் என்ன ஆகும்? 5 வோல்ட்லேருந்து 0 வோல்ட்டுக்கு வருமா பேட்டரி சர்க்கியூட்டில்? 5 வோல்ட் அங்கே ப்ரொடியூஸ் ஆகிட்டு இருக்கும். டக்குன்னு 0 வோல்ட் வராது, ஒரு ஃப்ராக்ஷனை சைன் எடுத்துக்கும். 5 4 3 2 1 0 அப்படி வரும். அப்போ கரண்ட்டு குறைஞ்சிக்கிட்டே இருக்குது, மேக்னெட்டிக் ஃபீல்டு குறைஞ்சிக்கிட்டே இருக்குது, ஃப்ளக்ஸ் குறைஞ்சிக்கிட்டே இருக்குது. இங்கே பாருங்கள், படத்தில் காட்டிக்கலாம் பாருங்கள். ஃப்ளக்ஸ் குறையுது, இங்கேயும் ஃப்ளக்ஸ் குறையும், அதனால் கரண்ட் ஆப்போசிட்டில் ப்ரொடியூஸ் ஆகும். ஓகேவா? நான் செகண்ட் எக்ஸ்பெரிமெண்ட் புரியுதாம்மா? எஸ் சார். இதுக்கு எதுவுமே நீ படிக்கணும். அவர் வந்து உனக்கு கன்வே பண்ணுறாரு, 2 எக்ஸ்பெரிமெண்ட் நான் பண்ணியிருக்கேன், 2 எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு இதுதான் ரீசன் அப்படின்னு. நீ என்ன மட்டும் தெரிஞ்சிட்டா போதும், எலக்ட்ரோமேக்னெட்டிக் இண்டக்ஷன் என்னன்னு தெரிஞ்சிட்டா போதும். ஃப்ளக்ஸை சேஞ்ச் பண்ணால் கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகும் அப்படிங்கிறது தான் என்னது எலக்ட்ரோமேக்னெட்டிக் இண்டக்ஷன். ஒரே ஒரு 2 மார்க்குமா, அதை மட்டும் படிச்சிங்க போதுமானது. ஓகேவா? இவ்வளோ நேரம் நம்ம சொன்னதை என்ன பண்ணுறாங்க, ஒரு லாவாக கொடுக்க போகிறாங்க. இவங்க காணும் அந்த கொடுத்துறாங்க பாருங்கள். இது 2மே 2 மார்க்குமா. ஃபேரடேயோட ஃபஸ்ட் லா அண்டு செகண்ட் லா இதெல்லாம் 2 மார்க்ஸு. இதை மட்டும் படிச்சுங்க. ஃபஸ்ட் லா ஆல்ரெடி உனக்கு தெரியும். என்ன ஃபஸ்ட் லா? அந்த எலக்ட்ரோமேக்னெட்டிக் இண்டக்ஷன் அப்படியே எழுதிருங்க. அப்படின்னா நம்ம சொல்லுமா எலக்ட்ரோமேக்னெட்டிக் இண்டக்ஷன் என்ன? புக்கில் உள்ள மாதிரி சொல்லுங்கள், நீங்களே சொல்லுங்கள். சொல்லுங்கள். ஃப்ளக்ஸை சேஞ்ச் பண்ணால் கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகும், இஎம்எஃப் ப்ரொடியூஸ் ஆகும். அதுதான் வந்து என்னது எலக்ட்ரோமேக்னெட்டிக் இண்டக்ஷன். அதுதான் ஃபஸ்ட். சேஞ்ச் பண்ணால் கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகும். வெரி குட்ரா, வெரி குட். மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் லிங்க்டு வித் காயில் சேஞ்சஸ். அது க்ளோஸ் சர்க்யூட்டாக இருக்கணும். அதுவும் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் லிங்க்டு வித் க்ளோஸ் சர்க்யூட் சேஞ்சஸ். இஎம்எஃப் இஸ் இன்டியூஸ் இன் த சர்க்யூட். அது எது வரைக்கும் இருக்கும்? விச் லாஸ்ட் இன் த சர்க்யூட் ஆஸ் லாங் as மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் இஸ் சேஞ்சிங். மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் சேஞ்ச் ஆகிட்டே இருந்தால் தான் இருக்கும். மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் சேஞ்ச் ஆகாமல் நார்மலாக ஆகிடுச்சுன்னா அது பழையபடி 0வாக போயிடும். மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கணும், மேக்னெட் நகர்த்திக்கிட்டே இருக்கணும், உள்ளே வெளிலையும் நகர்த்திக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் என்ன ஆகும், நம்மளுக்கு கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகிட்டே இருக்கும். நீ போய் மேக்னெட்டை வச்சதுக்கப்புறம் கரண்ட் இருக்காது, மேக்னெட்டை வெளில எடுத்துகிட்டாலும் கரண்ட் இருக்காது. மேக்னெட் நகரும் போதும் உள்ளே நகரும் போது வெளில நகரும் போது மட்டும்தான் கரண்ட் இருக்கும். தட் மீன் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் சேஞ்ச் ஆகிறப்ப மட்டும்தான் கரண்ட் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஃபஸ்ட் லா. அடுத்து செகண்ட் லா என்ன சொல்கிறாங்கன்னா, உனக்கு ஒரு ஐடியா கிடச்சிருமே, மேக்னெட்டை பொறுமையாக எடுத்துகிட்டு போனால் கம்மியான இஎம்எஃப், வேகமாக எடுத்துகிட்டு போனால் அதிகமான இஎம்எஃப் ப்ரொடியூஸ் ஆச்சா இல்லையா?
எஸ் எஸ். அப்போ என்ன அர்த்தம்? ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் ஃப்ளக்ஸு எந்த அளவுக்கு சேஞ்ச் ஆகும் பாருங்கள். ஃப்ளக்ஸு கம்மியாக சேஞ்ச் ஆனால் தட் மீன் டயத்தை பொறுத்து கம்மியாக சேஞ்ச் ஆனால் கம்மியான EMF, அதிகமாக சேஞ்ச் ஆனால் அதிகமான EMF. ஸோ அதை தான் அவன் ஈக்குவேஷனாக சொல்கிறான். எப்சிலான் ஈக்குவல் டு d/b/dt. பைபின்னா மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸா, பைபி டயத்தை பொறுத்து எந்த அளவுக்கு சேஞ்ச் ஆகுதுன்னு பாருங்கள். d/dt எந்த அளவுக்கு சேஞ்ச் ஆகுதோ அதை தான் EMFன்னு சொல்கிறாங்க. ஸோ தட் இஸ் அ செகண்ட் லா. The magnitude of induced EMF in closed circuit is equal to time rate of change of magnetic flux in the coil. That is the point. Time rate of change. Time கூட தேவையில்லை அந்த வார்த்தை. ஏன்னா ரேட் ஆஃப் சேஞ்ச்னால டயத்தை பொறுத்து தான் சேஞ்ச் ஆகுன்னு அர்த்தம். இதெல்லாம் கொடுத்துருக்காங்க, நல்லா அப்படியே எழுதுங்க. இது ரெண்டுமே 2 மார்க்கில், இதை மட்டும் படித்தா போதும். இந்த ஈக்குவேஷனை மறக்கவே கூடாது. எப்சிலான் ஈக்குவல் டு d/dt. அதுவே ஒரு காயில் இருந்தால் கம்மியான EMF ப்ரொடியூஸ் ஆகுமா, நம்பர் ஆஃப் காயில் செஞ்சால் நிறையா EMF ப்ரொடியூஸ் ஆகும். அதனால் n/dt. திஸ் இஸ் அ ஆக்சுவல் ஃபார்முலா. EMF ஃபார்முலா என்னன்னு நான் நாளைக்கு கேட்பேன். அப்போ என்ன சொன்னோம்? n/d/dt. எஸ், இந்த மேலே உள்ள ஃபார்முலா கூட சார் n/dt அப்படின்னு சொல்கிறீங்க. சரி, இதம்மா 2 லா. இதில் எது டவுட்ஸ் இருக்கா? நோ சார். ஓகே. இந்த 2 2 மார்க்காக தான் சார் இவ்வளோ நேரம் கஷ்டப்பட்டுருக்கேன். இந்த 2 2 மார்க் தான் அந்த லெசனே. இதுக்கப்புறமா இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸை சேஞ்ச் பண்ணால் கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகும். தட் இஸ் அ ஃபஸ்ட் லா. எந்த அளவுக்கு ஃப்ளக்ஸு சேஞ்ச் ஆகுதோ அந்த அளவுக்கு கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகும். தட் இஸ் அ செகண்ட் லா. அதுக்கான ஃபார்முலாவும் சொல்லிட்டோம். எப்சிலான் ஈக்குவல் டு d/dt. n காயில் இருக்குதுன்னா என்னையும் சேர்த்துங்க, n/d/dt. ஓகேவா? ஸோ அப்படின்னு யார் சொல்லியிருக்கா? மைக்கேல் ஃபாரடே சொல்லிட்டார். ஆனால் இது தப்புன்னு சொல்கிறாரு லென்ஸ்னு ஒரு சயின்டிஸ்ட். இல்லை, இது தப்பு. அதான் நீங்கள் சொன்னதெல்லாம் ரைட்டு தான். மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் சேஞ்ச் பண்ணால் கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகும், அதிகமாக சேஞ்ச் பண்ணால் அது ப்ரொடியூஸ் ஆகும். ஆனால் ஒரு சின்ன சேஞ்ச் பண்ணணும்னு சொல்கிறாரு. ஒரு சின்ன கரெக்ஷன் இருக்குது அப்படின்னு அவர் சொல்கிறாரு. ஒன்றும் கிடையாது. அந்த கரெக்ஷன் என்னன்னு கேட்டிங்கன்னா, அம்மா ஆல்ரெடி பார்த்த ஃபார்முலாக்கு இதுக்கு நம்ம வித்தியாசம் மைனஸ் இருக்கு சார். அவ்வளோதான் வித்தியாசம், முடிஞ்சு போச்சுறேன். நீங்கள் ஃபேரடே கண்டுபிடிச்ச எல்லாமே ரைட்டு தானா? ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் ஃப்ளக்ஸு மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு ஈக்குவல், அந்த EMFக்கு ஈக்குவலு. ஃப்ளக்ஸ் அதிகமாக சேஞ்ச் ஆனால் அதிகமான கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகும், எல்லாமே ரைட்டு தான். ஆனால் அவன் மைனஸ் போடுறான். அப்போ என்ன அர்த்தமா? மைனஸ் எதை மீன் பண்ணுது? எஸ், வெரி குட். அப்போ இன்டியூஸ் EMF என்ன பண்ணுமா? ஆப்போஸ் பண்ணுமா? ஃப்ளக்ஸு சேஞ்சஸை ஆப்போஸ் பண்ணும். இப்போ நம்ம ஃப்ளக்ஸு சேஞ்ச் ஆனால் தானே கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகுது. ஃப்ளக்ஸு சேஞ்சால் கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகுது. அந்த கரண்ட் என்ன ஆகும்? அந்த ஃப்ளக்ஸ் சேஞ்சஸை ஆப்போஸ் பண்ணும். ஒன்றும் கிடையாது. இந்த படத்தை பார்த்தாலும் உனக்கு ஐடியா கிடச்ச பாருங்க. ஆல்ரெடி பார்த்த படத்துலேயே ரிசல்ட் இருக்குது. எதை வச்சு வேணாலும் சொல்லலாம், நான் இதை வச்சு சொல்கிறேன். கொஞ்சம் ஸ்க்ரீன் பிளர்ராக தெரியுற மாதிரி இருக்கு. வந்துடுச்சு. ஸ்க்ரீன் கிளியராக தெரியுதா? எஸ். சரி, இந்த பி டயக்ராம் பாருங்க. பி டயக்ராம் நான் மேக்னெட் எப்படி எடுத்துறேன்? இப்படி எடுத்துறேன். மேக்னெட்டிக் ஃபீல்டு ரைட்டில் தான் எடுத்துறேன், லெஃப்ட்டில் எடுத்துறேன். அப்போ மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸு லெஃப்ட்டில் சேஞ்ச் ஆகுது. ஆனால் கரண்ட் எப்படி இருக்குது பாருங்கள். கரண்ட் எப்படி இருக்கு? ஆப்போசிட். அதை தான் அவர் கண்டுபிடிச்சி சொல்லிடுவார். அதை விட்டுட்டாரு பாரு, அவர் கவனிக்கலை. மைக்கேல் ஃபாரடே அதை கவனிக்கலை. டைரக்ஷனை பற்றி அவர் சொல்லலை. டைரக்ஷனை பற்றி சொல்கிறது யாருங்கன்னா லென்ஸு. அவர் வந்து மேக்னிடியூடை சொன்னார், இவர் டைரக்ஷன் சொல்கிறார், அவ்வளோதான். ஸோ இன்டியூஸ் EMF என்ன பண்ணுதுன்னா, இன்டியூஸ் கரண்ட்டு ஆப்போசஸை ஃப்ளக்ஸ் சேஞ்சஸ். இப்போ சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, பேரண்ட்டை எய்த்து பேசுவாங்க. பார்த்துருங்களா? நம்ம உருவாக்குனதே நம்ம பேரண்ட், நம்ம கடவுள் அவங்க. ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம்? அவங்கள்ட்ட ஆப்போஸ் பண்ணி பேசுவோம். மற்றவங்கள கூட நல்லா தான் பேசுவோம். நம்ம பேரண்ட்டை மட்டும் எய்த்து பேசுவோம். சில பேர், உங்களை சொல்லலை, பொதுவாக நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஓகேவா? நம்ம எப்படி பேரண்ட்டை ஆப்போஸ் பண்ணுறோமோ, எய்த்து பேசுகிறோமோ, அந்த மாதிரி இந்த கரண்ட் என்ன பண்ணுது? ப்ரொடியூஸ் ஆன கரண்ட்டு உருவாக்குனவங்களே ஆப்போஸ் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த படத்தில் கூட பார்க்கலாமே. அவே ஃப்ரம் த காயில். நான் மேக்னெட்டை எப்படி எடுத்துகிட்டு போகிறேன்? மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் சேஞ்சஸ்லாம் ரைட் சைடில் இருக்குது. ஆனால் கரண்ட் எப்படி இருக்குது? இப்படி இறங்குது பாருங்கள். அப்போ ஆப்போசிட் லெஃப்ட்டு. இங்கே ரைட்டில் போகுது, இங்கே லெஃப்ட்டில் போகுது. அப்போ இதை தான் அவர் என்ன பண்ணுறாரு? லாவாக சொல்கிறாரு. இன்டியூஸ் EMF என்ன பண்ணும்? ஆல்வேஸ் ஆப்போசஸ் அ கரண்ட் ஃப்ளோ. இதே தான் செகண்டரி காயில்லையுமே, செகண்டரி எக்ஸ்மெண்ட்லேயுமே அதான்.
கரண்ட் இப்படி பாஸ் ஆகுதா, இது ஆப்போஸ் பண்ணுது பாருங்கள். ஓகேவா? செகண்ட் இதில் அப்படியே ஆப்போசிட் கரண்ட்டு குறையிற மாதிரி காட்டணும். நீங்கள் கரண்ட்டு குறையுது, இது அப்படியே ஆப்போசிட்டாக போகுது, அப்படி தான் காட்டணும். சரி ரைட் பார்த்துங்க. நம்ம டேரெக்டாக காட்டலாம். லென்ஸ்லாம்னா என்ன, அது ஒரு 2 மார்க்குமா. Lens are said that direction of induced current such that always opposes a cause responsible for it production அப்படிங்கிறாங்க. அது உருவாகிறதுக்கு யார் காரணமாக இருக்காங்களோ அந்த விஷயத்தை ஆப்போஸ் பண்ணும். ஃபஸ்ட்டு எக்ஸ்பெரிமெண்ட்டில் மேக்னெட் நடக்குதுண்ணா, அப்போ மேக்னெட் ஆப்போஸ் பண்ணும். செகண்டு காயில் கீயை க்ளோஸ் பண்ணேன், கரண்ட்டை தான் பாஸ் பண்ணேன். ஓகேங்களா? இப்போ அந்த கரண்ட்டே ஆப்போஸ் பண்ணும். ஸோ யார் உருவாக்குறாங்களோ அவங்கள ஆப்போஸ் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இனிமேல் எப்சிலான் கூட என்ன பண்ணோம், -dN/p/dt. திஸ் இஸ் அ ஃபைனல் ஃபார்முலா. மைனஸ் இல்லாமல் நீ எங்கேயுமே யூஸ் பண்ணக்கூடாதுமா. வெறும் மேக்னிடியூட் மட்டும் சொல்லிட்டாங்கன்னா ஓகே, N/p/dt போட்டால் போதும். ஒரு டைரக்ஷன் பொதுவாக சொல்கிறாங்கன்னா மைனஸ் சேர்த்து தான் போகணும். எப்சிலான் -dN/dt அப்படிங்கிறத அவங்க சொல்கிறாங்க. இப்போ மேக்னிடியூட் எப்பொழுதும் அந்த இஎம்எஃப் என்ன பண்ணும், எப்பொழுதும் இன்டியூஸ் இஎம்எஃப்பை, அதாவது இன்டியூஸ் இஎம்எஃப் எப்பொழுதும் என்ன பண்ணால் மேக்னிடியூட் சேஞ்சஸை ஆப்போஸ் பண்ணும் அப்படிங்கிறது தான் இதில் பாயிண்ட். இது கிளியர்மா? இதை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா டெமோ பண்ணி காட்டுறாங்க. அதாவது இன்டியூஸ் இஎம்எஃப் என்ன பண்ணோம், கரண்ட் ஃப்ளோவை ஆப்போஸ் பண்ணும் அப்படின்னு. சரி, இப்போ இதில் பாருங்கண்ணே, எக்ஸ்எக்ஸஸ்ன்னு போட்டால் என்ன அர்த்தம், மேக்னெட்டிக் ஃபீல்ட் இன்வெர்ட். எஸ், மேக்னெட்டிக் ஃபீல்டு இன்வெர்ட் ஆக்ட் ஆகுது. கரெக்டாக? இப்போ என்ன பண்ணுதுன்னா மேக்னெட்டிக் ஃபீல்டு இன்வெர்ட் ஆக்ட் ஆகிட்டு இருக்கு. அங்கே கொண்டு போய் ஒரு காயில் வச்சுறாங்க, ஏபிசிடின்னு ஒரு காயில் வச்சிடுறாங்க. அதில் இதில் ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு, ஏபிங்கிற ஆம்ஸை மட்டும் நகர்த்திக்கலாம் உள்நோக்கி வெளிநோக்கி. ஓகேவா? அப்படியே நகர்த்தக்கூடிய ஏபிசிடின்னு ஒரு ஃப்ரேமை கொண்டு போய் ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டில் வைக்கிறாங்க. அப்போ இதில் என்ன ஆகிட்டு இருக்கு, மேக்னெட்டிக் ஃபீல்டு ஆக்ட் ஆகிட்டு இருக்குது, மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் ஆக்ட் ஆகிட்டு இருக்குது. ஒரு சாப்பிட்ற பிளேட் மாதிரி எடுத்துங்க, ஸ்கொயர் ஷேப்பில் ஒரு பிளேட் இருக்குமா, அதில் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் ஆட் ஆகிட்டு இருக்குது. ஓகேவா? இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த ஏபி ஃப்ரேமை வெளிநோக்கி இழுக்கிறாங்க. அந்த ரைட் சைடில் போடுறாங்க பாருங்கள். என்ன பண்ணுறாங்க, மேக்னெட்டிக்கு ஏபிங்கிற ஆம்ஸை வெளிநோக்கி இழுக்கிறாங்க. என்ன நடக்கும், யாராவது சொல்லுங்க பார்ப்போம். ஒரு உதாரணத்துக்கு ஃபஸ்ட் டயக்ராமில் 1 2 3 4 5 8 அந்த ஏபிசிடி ஃப்ரேம்குள்ளே பாருங்கள். இந்த ஏபிசி ஃப்ரேம்குள்ளே எத்தனை ஃப்ளக்ஸ் இருக்குது, 8 ஃப்ளக்ஸ் இருக்கா? சரி, 4 8 எதை எடுத்து ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்லியிருக்கேன். சரி, 8 ஃப்ளக்ஸு பாஸ் ஆகி போய்ட்டுருக்கு. இப்போ நம்ம ஏரியா பெருசுப்படுத்திட்டோம். இப்போ ஃப்ளக்ஸ் என்ன ஆகிடுச்சு, ஃப்ளக்ஸு இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. கரெக்டுங்களா? ஃப்ளக்ஸு இன்க்ரீஸ் ஆகி என்ன ஆகுது, அங்கே கரண்ட்டு ப்ரொடியூஸ் ஆகுது. ஏன்னா ஃப்ளக்ஸ் சேஞ்ச் ஆனாலே கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகும். அப்போ கரண்ட் எந்த டைரெக்ஷனில் போகுதுன்னு கேட்டிங்கன்னா, அது கரண்ட் இதை கண்டுபிடிக்கணும். நம்ம என்ன சொன்னோம், இப்போ இவர் என்ன சொன்னார், ஃப்ளக்ஸ் சேஞ்சஸை ஆப்போஸ் பண்ணுங்கிறாங்க. இங்கே ஃப்ளக்ஸ் அதிகமாக தான் குறையுதா அந்த பி டயக்ராமில்? ஆமாம். அப்போ அதை ஆப்போஸ் பண்ணோம். அப்போ ஃப்ளக்ஸு குறைக்கிறோமா இல்லையா? இப்போ ஃப்ளக்ஸை குறைக்கிறதுக்கு இன்னொரு ஃப்ளக்ஸ் அங்கே ப்ரொடியூஸ் ஆகுது பாருங்கள், டாட்டு போட்டுருக்கான் பாருங்கள். இன்னொரு ஃப்ளக்ஸ் அங்கே ப்ரொடியூஸ் ஆகுமா, ஃப்ளக்ஸு வந்து இன்க்ரீஸ் ஆகுதுடா. அப்போ ஃப்ளக்ஸு குறைய ட்ரை பண்ணோம். அப்போ இன்னொரு ஃப்ளக்ஸு அப்போட ப்ரொடியூஸ் ஆகும் அப்படிங்கிறாங்க. அப்போ இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு டைரக்ஷன் வச்சுட்டு அக்கார்டிங் டு ரைட் ஹேண்ட் ரூல் வச்சுட்டு நீ என்ன பண்ணுற, கரண்ட் டைரக்ஷன் கண்டுபிடிச்சிங்கன்னா கரண்ட் எப்படி பாஸ் ஆகுது, இந்த டைரக்ஷனில் பாஸ் ஆகுது. ஏடிசிபி அந்த டைரக்ஷன், கரண்டோட டைரக்ஷன் எப்படி இருக்குது, ஏடியில் போயிட்டுருக்கு. அதாவது லெஃப்ட் சைடில் கரண்டோட டைரக்ஷன் இருக்குது. நான் எந்த சைடு நகர்த்தினேன், ரைட் சைடில் நகர்த்தினேன். அப்போ இதுலேருந்து என்ன தெரிஞ்சுக்கிட்டோம், இன்டியூஸ் இஎம்எஃப் இன்டியூஸ் கரண்ட்டு ஆப்போசஸ் காஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் இட் அப்படிங்கிறாங்க. நான் வந்து ரைட் சைடில் நகர்த்தினேன் ஃப்ளக்ஸை, மேக்னெட்டிக் ஃபீல்டை, மேக்னெட்டை இல்லை ஏபியை வந்து ரைட் சைடில் நகர்த்தினேன். ஆனால் லெஃப்ட் சைடில் தான் கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகுது. அப்போ இன்டியூஸ் இஎம்எஃப் ஆப்போஸ் பண்ணுங்கிறது உண்மை. நீ ஆனால் என்ன பண்ணக்கூடாது, இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டை வச்சுட்டு கரண்ட் டைரக்ஷன் பார்த்தீங்கன்னா தப்பாக வந்துடுமா. ரைட் ஹேண்ட் ரூல் அப்ளை பண்ணிங்கன்னா இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு தப்பாயிடும். ஏன்னா இன்வெர்டாக வச்சிங்கன்னா கரண்ட் வந்து ரைட்டில் வர மாதிரி காட்டும். ஓகேவா? அதனால் அவன் என்ன சொல்கிறான், இன்னொரு மேக்னெட்டிக் ஃபீல்டு அங்கே ப்ரொடியூஸ் ஆகுதுன்னு எடுத்துக்கங்க. அப்படி வச்சுக்கிட்டு பார்த்தீங்கன்னா தான் கரண்ட் எப்படி இருக்குது, லெஃப்ட் சைடில் போகும். கரண்ட் லெஃப்ட் சைட்லேயும் இஎம்எஃப் லெஃப்ட் சைட்லேயும் நான் நகர்த்தின அந்த ப்ராசஸை டி/dt அது ரைட் சைட்லேயும் எடுத்துங்க. ஸோ இந்த ஒரு டெமான்ஸ்ட்ரேஷனே போதுமா, அது ஜஸ்ட்டு பார்த்துங்க. ஸோ இன்னொரு இதுலேயும் அதை தான் சொல்கிறாங்க,
உள்ளே எடுத்துகிட்டு வரும்போது கரண்ட்டு வந்து இப்படி ப்ரொடியூஸ் ஆகுது, அதாவது ஆப்போஸ் பண்ணுது. வெளியில் இருக்கும்போது கரண்ட்டு இப்படி ப்ரொடியூஸ் ஆகுது, அப்போயும் ஆப்போஸ் தான் பண்ணுது. அவ்வளோதான், சிம்பிளாக முடிச்சான். ரெண்டாவது டெமான்ஸ்ட்ரேஷன் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ அப்போ லென்ஸு சொன்னது கரெக்டு தான் அப்படிங்கிறது இது வந்து ப்ரூஃப் ஆகுதுமா. இஸ் இட் கிளியர்? ஏமா நம்ம ஃபிசிக்ஸில் பொதுவாக நம்ம சொல்ல வேண்டிய விஷயம் என்ன கேட்டிங்கன்னா, எந்த ஒரு ஃபினாமினா இருந்தால் கன்சர்வேஷன் ஒபே பண்ணோம். இப்போ லாவா கன்சர்வேஷன், லீனியர் மொமெண்டம், ஆங்குலர் மொமெண்டம், எனர்ஜி இதெல்லாம் பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி லென்ஸில் எதை பேஸ் பண்ணியிருக்குன்னா கன்சர்வேஷன் எனர்ஜி. இதை நோட் பண்ணிக்குமா. லென்ஸில் எதை பேஸ் பண்ணியிருக்கு? கன்சர்வேஷன் எனர்ஜியை பேஸ் பண்ணியிருக்கு. அது 1 மார்க் கொஸ்டின். லா ஆஃப் கன்சர்வேஷன் எனர்ஜியை பேஸ் பண்ணியிருக்கு. ஒன்றும் கிடையாது. இங்கே எப்படி கரண்ட் ப்ரொடியூஸ் ஆச்சுன்னு நம்ம சொன்னோம், மேன் நகர்த்துறோம், கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகுது. வேகமாக நகர்த்துனா அதிகமான கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகுதுன்னு சொல்கிறோம். அப்போ இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்? நம்ம நகர்த்தக்கூடிய ஒர்க் டன் இருக்குது பாருங்கள், மெக்கானிக்கல் எனர்ஜி, மேனை நகர்த்தக்கூடிய மெக்கானிக்கல் எனர்ஜி தான் எலக்ட்ரிக்கல் எனர்ஜியாக ஸ்டோர் ஆகுது. கரண்ட் அதுவாக ப்ரொடியூஸ் ஆகிடல, நீ தான் உருவாக்கியிருக்க. நீ வந்து என்ன ஒர்க் பண்ணுறியோ அதுக்கேற்ற ரிசல்ட் தான் கிடைக்கும். கரெக்டாமா? நம்ம எந்தளவுக்கு படிச்சு எழுதுறோமோ அந்தளவுக்கு தான் ரிசல்ட் கிடைக்கும். இந்த மாதிரி எந்தளவுக்கு மேக்னெட்டிக் ஃபீல்டு நகர்த்துறோமோ அந்தளவுக்கு கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகிருக்கு. இப்போ இங்கே என்ன ஆகுது? மெக்கானிக்கல் எனர்ஜி தான் எலக்ட்ரிக்கல் எனர்ஜியாக மாறுது. ஸோ இங்கே வந்து நம்ம கரண்ட்டை உருவாக்கவில்லை. இந்த உலகத்தில் யாராலையும் எதையும் உருவாக்க முடியாது. இருக்கிறத நம்ம என்ன பண்ணிக்கிறோம்? இன்னொரு இதாக உருவாக்கிக்கிறோம், மாற்றிக்கிறோம். ஜஸ்ட்டு ட்ரான்ஸ்ஃபர் தான் பண்ணுறோம், கன்வெர்ட் தான் பண்ணுறோம். அப்படிங்கிறது இதில் தெளிவாக தெரியுது. இந்த உலகத்தில் யாருமே கடவுள் கிடையாது, கடவுளை தவிர. புரியுதாடா? இங்கே கரண்ட்டை நம்ம உருவாக்கலை, என்ன பண்ணுறோம்? ஒரு ஃபார்ம் ஆஃப் எனர்ஜியை இன்னொரு ஃபார்மாக மாற்றுறோம். எந்த ஃபார்மாக மாற்றுறோம்? மெக்கானிக்கல் எனர்ஜியை எலக்ட்ரிக்கல் எனர்ஜியாக மாற்றுறோம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? சரி, இப்போ இன்டியூஸ் கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகுதுல்லம்மா, அந்த இன்டியூஸ் கரண்டோட டேரக்ஷன் கண்டுபிடிக்க ஒரு ரூல் வேணும். நம்ம லென்ஸ்லாம் வச்சு கண்டுபிடிக்கலாம் ஆப்போசிட்டில் இருக்குன்னு. இருந்தாலும் இன்னொரு லாவாகவும் சொல்கிறாங்க, ஃப்ளமிங்கோட ரைட் ஹேண்ட் ரூல். இதெல்லாம் முடிச்சிருமா, கிளாஸ் முடிச்சிடும். ஃப்ளமிங்கோட ரைட் ஹேண்ட் ரூல். அப்போ என்ன பண்ணுறோம்? லெஃப்ட் ஹேண்ட் ரூல் தெரியுங்களா? ஞாபகம் இருக்கா? லெஃப்ட் ஹேண்ட் ரூல் ஞாபகம் இருக்காமா? நம்ம லெஃப்ட் ஹேண்ட் ரூலில் 4 ஃபிங்கர், மிடிலு, தம்பு, இது மூணுத்தையும் நம்ம என்ன பண்ணுறோம்? பர்பெண்டிகுலராக வச்சுக்கிறோம். 4 ஃபிங்கர் மேண்டிஃபைடை கொடுக்கும், மிடில் ஃபிங்கர் கரண்டோட டைரக்ஷனை கொடுக்கும். இந்த தம்பு ஃபிங்கர் எதை சொல்லும்? மோஷன் ஆஃப் த கண்டக்டர். ஞாபகம் இருக்கா? இஸ் இட் கரெக்ட்? ஆமாம். இதெல்லாம் எப்போ வச்சுக்கணும்? பர்பெண்டிகுலராக வச்சுக்கணும் 3 ஃபிங்கரையுமே. ஸோ இப்போ ரைட் ஹேண்ட் ரூல் பார்க்க போகிறோம். ரைட் ஹேண்ட் ரூல் இப்போயும் அதே சேம் தான். ஆனால் ரைட் ஹேண்டோட 4 ஃபிங்கர், மிடில் ஃபிங்கர், தம்பை பர்பெண்டிகுலராக வச்சுக்கணும். 4 ஃபிங்கர் மேண்டிஃபைட் டைரக்ஷனையும் தம்பு ஃபிங்கர் மோஷன் ஆஃப் கண்டக்டர் சொன்னிச்சுன்னா மிடில் ஃபிங்கர் இன்டியூஸ்டு கரண்ட் ஐஐன்னு ஞாபகம் வச்சுங்க. ஃபஸ்ட்டு கொஸ்டின் அதான் லெஃப்ட் ஹேண்ட் ரூலில் வெறும் ஐ தான் வச்சுக்கிட்டீங்க. ரைட் ஹேண்ட் ரூலில் ஐஐன்னு ஞாபகம் வச்சுங்க. இன்டியூஸ்டு கரண்ட்டை அது சொல்லுதான். தட் இஸ் த பாயிண்ட்மா. அங்கே வந்து கடைசியாக தம்பை சொல்லியிருப்பீங்க, இங்கே கடைசியாக எதை சொல்லணும்? நம்மளோட எய்மு கரண்டோட டைரக்ஷனாக கண்டுபிடிக்க போகிறோம். அதனால் மிடில் ஃபிங்கரை கடைசியாக சொல்லணும். அவ்வளோதான், ஒரே வித்தியாசம். ஆனால் அங்கே என்ன சொன்னிச்சோ அதே தான் இங்கேயும் சொல்லணும். இஃப் 4 ஃபிங்கர் பாயிண்ட்ஸ் த டைரக்ஷன் ஆஃப் மேண்டிஃபைல்ட், தம்ப் ஃபிங்கர் பாயிண்ட்ஸ் த டைரக்ஷன் ஆஃப் மோஷன், மிடில் ஃபிங்கர் பாயிண்ட்ஸ் இன்டியூஸ்டு கரண்ட். வெறும் கரண்ட்டுன்னு சொல்லக்கூடாது, இன்டியூஸ் கரண்ட் சொல்லணும். இதுதான் ரைட் ஹேண்ட் ரூல். இந்த 2 கொஸ்டின்லேருந்து ஒரு கொஸ்டின் கண்டிப்பாக இருக்குமா. லெஃப்ட் ஹேண்ட் ரூலு, ரைட் ஹேண்ட் ரூலில் ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டு படிச்சிங்க. அங்கேயும் மேண்டிஃபைடு தான், இங்கேயும் மேண்டிஃபைடு தான். அங்கேயும் மோஷன் தான், இங்கேயும் மோஷன் தான். ஆனால் ஒரு வித்தியாசம் என்ன? அங்கே மிடில் ஃபிங்கர் கரண்டோட டைரக்ஷனு, இங்கே மிடில் ஃபிங்கர் இன்டியூஸ் கரண்டோட டைரக்ஷன் அப்படின்னு சொல்கிறது. இஸ் இட் கிளியர்? ஆமாம். அப்போ இங்கே கரண்ட்டை தானே ப்ரொடியூஸ் பண்ணுறோம். இப்போ கரண்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஆள் பேர் மோட்டர்னு சொல்லுங்கள், ஜென்ரேட்டர்னு சொல்லுவீங்க. இப்போ வீட்டில் கரண்ட் இல்லைனா ஜென்ரேட்டர் போடுவாங்களே, அப்போ இதுக்கு இன்னொரு பேர் இருக்குது, ஜென்ரேட்டர் ரூல். இது ஒரு முக்கியமான 1 மார்க்குமா. நம்ம எந்த ரூலாக ஜென்ரேட்டர் ரூல்னு சொல்கிறோம்? லெஃப்ட் ஹேண்ட் ரூலா, ரைட் ஹேண்ட் ரூலா? ஃப்ளமிங்கோட ரைட் ஹேண்ட் ரூல் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுங்க. ஓகேவா?